தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவனின்றே நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா, டில்லி நரிதான் நடுங்கிற்றா இல்லையா, செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா, டில்லி நரிதான் நடுங்கிற்றா இல்லையா, முந்தானால் விட்ட பிஞ்சுகள் தமிழை, முந்தானால் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடமைய இல்லையா. இந்த மாணவர் பேரவை சார்பில் நடக்கிற இளைஞர்களும் இன்றைய அரசியலும் என்கிற தலைப்பிலான இந்த பயிலரங்கு வகுப்பை திராவிட மாணவர் பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் பேராசிரியர் நெல்லை பாபு அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அனைவரின் சார்பாக நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று நம்முடைய கோவை மாவட்ட மாணவர் பேரவையினுடைய அமைப்பாளர் தோழர் வழக்கறிஞர் சிகாமணி அவர்கள் இப்ப உங்களை வரவேற்று பேசுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களும் இன்றைய அரசியலும் இந்த கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் முதல்ல வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தில் தலைமையேற்று நடந்திருக்கிற அமைப்பாளர் திராவிட மாணவர் பேரவையின் அமைப்பாளர் பேராசிரியர் அண்ணன் நெல்லை பாபு அவர்களையும், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் கார்த்திக் அவர்கள் தொடக்க உரையாற்ற இருக்கிறார், வந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக கருத்துரை வழங்க இருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும், நன்றி உரை வழங்க இருக்கிற மதியரசன் அவர்களுக்கும், பங்கேற்பாளர்களாக இருக்கின்ற திமுக மாணவர் அணி மாநில துணை செயலாளர் பிபி கோகுலண்ணன் அவர்களுக்கும், மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் வி சிவபிரகாசன் அவர்களுக்கும் வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற மாணவர்கள் எல்லாரும் நம்ம வந்துட்டு நிறைய அரசியல் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னென்னா பல்வேறு இதுகளில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்விலிருந்து தொடங்கி எல்லா பிரச்சனைகளும், நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நம்ம படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மாநில அரசு நம்மளை முற்றுக்கோள் போட்டு நிறைய வேலைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு இதாக தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட தேசிய கல்விக் கொள்கை இருக்கு, ஒன்றிய அரசு தவறாக சொல்லிட்டேன், ஒன்றிய அரசு மோடி அரசு அவங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒன்று சொல்லியிருக்காங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிதி நாங்கள் தரமாட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்கே சிக்கலாக வரும் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற மாநில அரசாகிய திமுக அரசுக்கு தான் இது பெரிய இதாக சுமையாக வருது. என்னென்னா இப்போ அவங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம நேரடியாக இது மாநில அரசு தான் கொடுக்குது அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியறதும் கிடையாது. நம்ம எல்லாரோட எதிர்ப்பும் திமுக எதிர்ப்பாக தான் மாறுது. இதை தான் அந்த ஒன்றிய அரசு விரும்பிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம தடுக்கணும். இதுக்கு நம்ம முதல்ல எல்லாரும் நம்ம அரசியல் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீட் தேர்வாக இருக்கணும், நீட் தேர்வுனா மருத்துவர்கள் படிக்கிறவங்க தானே படிக்கிறாங்க, நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கும் எளிமையாக இருக்கும். இப்போ பல்வேறு இதுகளில் வேலை வாய்ப்புகள்லேருந்து நம்ம மாணவர்களாக இருக்கிறோம், முடித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளுக்கு தான் போக போகிறோம். அந்த வேலை வாய்ப்புகள்லையும் நிறைய இப்போ நுழைவுத் தேர்வு அந்த மாதிரி இது சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம தான் கேள்வி கேட்கணும், போராட்டங்கள் பண்ணணும். போராட்டங்கள் பண்ணுறதை விட அதுக்கு அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். முதல்ல அதுக்கு நம்ம பேசுறதுக்கு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கமலி பிரியா, இப்போ பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணபிரியா. நான் கேஎம்சிஹெச் காலேஜில் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறேன், யூஜி ஃபர்ஸ்ட் இயர். என் பேர் துர்கா, 10th ஸ்டாண்டர்ட் பிஎஸ்டி சர்வஜனா, பீடமேடு. என் பேர் எக்ஸ்லஸ்னா, நான் அரசு உயர்நிலை காந்தி நகர் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட். என் பேர் மாரி கிருஷ்ணன், பிஎல்பி காலேஜில் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திலீபன், நான் பிகாம் ஐடி முடிச்சிருக்கேன். இப்போ சரவணாபட்டியில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று இளைஞர்களும் இன்றைய அரசியலும் என்ற தலைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கலந்துரையாடல் கூட்டத்திற்கு கருத்துரையாற்ற வருகை தந்துள்ள எங்கள் அறிவாசான் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர்
பேராசிரியர் சுபவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கோவை மண்ணிலே சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய தோழர் காசு நாகராசன் அவர்களே, எங்கள் அன்பின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள திமுக மாநில மாணவர் அணியின் துணை செயலாளர் விஜி கோகுல் அவர்களே, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சிவபரதாஸ் அவர்களே, மற்றும் இங்கே நம்முடைய கலந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிற்பி செல்வராஜ் அவர்களே, திராவிட நட்பு கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சிங்கராயர் அவர்களே, திராவிட நட்பு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஹசன் அவர்களே, மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய மாணவ நண்பர்களே, மற்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கோவையில் இந்த மாணவர்களுக்கு அரசியலை பத்தி ஒரு அறிமுக வகுப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் காசு நாகராசன் அவர்களும் நானும் பேசி முடிவெடுத்து, இது முதல்ல என்னன்னா 31/1 ஒரு பெரிய அளவுல 2 நாள் பயிற்சி முகாமா நடத்தணும்னு திட்டமிட்டு இருந்தோம். ஆனா சில அந்த வயநாடு பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலைச்சரிவின் காரணமாக அங்கதான் ஒரு ரிசார்ட்ல இதை 2 நாள் நடத்தணும், ரெசிடென்சியல் கேம்பா நடத்தணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்க வயநாடு நடந்த நிலச்சரிவின் காரணமாக அந்த நிகழ்வை, அதுக்கு வயநாடுக்கு முன்னாடி தான் அந்த ரிசார்ட்டே இருக்குது, அந்த பேரழிவு நடந்ததன் காரணமாக அந்த நிகழ்வை அங்க நடத்த முடியாதுன்னு தொடர்ந்து இங்க ஒரு நாள் அமர்வா இந்த நிகழ்வை நடத்தலாம்னு சொல்லி திட்டமிட்டோம். அடிப்படையில இந்த பயிலரங்கு, இது பயிலரங்கு கலந்துரையாடல் கூட்டம் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அடிப்படையில இளைஞர்கள் ஏன் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இங்க யாருக்கெல்லாம் அரசியல் ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் நாம ஒவ்வொருத்தரும் அரசியல் படணும் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் தீர்மானிப்பது என்னது? அரசியல். அரசியல் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு. தம்பி சிகாமணி பேசும் கூட சொன்னாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய நெருக்கடிகள் வேணுமனே திட்டமிட்டு உண்டாக்குறாங்க. அந்த நெருக்கடிகளை 2 விஷயம் இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கத்தால் 2 விதமான நெருக்கடிகள் தமிழ்நாட்டின் மீது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று கல்வியின் மீதான ஒரு தாக்குதல். நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்யறாங்க. இன்னொன்னு, நம்ம பிள்ளைங்க யாரும் வேலைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வடவர் திணிப்பு, சமஸ்கிருதத்துல தான் இருக்கணும், தேர்வு ஹிந்தியில தான் எழுதணும், தமிழ்ல எழுதக்கூடாது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை குறிவைத்து ஒரு பெரும் மாபெரும் தாக்குதல் இங்க நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பிள்ளைங்க, நம்ம இளைஞர்கள், நம்ம மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில அப்ப நம்மளுடைய அரசியல் அறிவு எப்படி கூர்மைப்படுத்த விட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பேச போறாங்க ஐயா. என்ன அப்படின்னு சொன்னா, கல்வியும் வேலை வாய்ப்பும் தான் நம்மளுடைய பிரதானமா இருக்கிறது. அடிப்படை காரணம் என்ன? திராவிட இயக்கத்தோட அடிப்படை கோட்பாடு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, சுயமரியாதை. சுயமரியாதையை மீட்டெடுப்பதுதான் திராவிட இயக்கத்தின் நோக்கம். அப்ப திராவிட இயக்கம் இந்த சுயமரியாதை எப்படி மீட்டெடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, கல்வியின் வேலை வாய்ப்பின் மூலமா தான் ஒரு மனிதனுடைய சுயமரியாதை மீட்டெடுக்க முடியுங்கிறதுனால நம்ம முன்னோர்கள், அதாவது திராவிட இயக்க தலைவர்கள் சிந்தித்ததன் அடிப்படையில தான் இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு போராட்டம், கல்வி உரிமைக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் போராடிய மண் தமிழ்நாடு. அதை ஏற்படுத்தியது திராவிட இயக்கம். எங்கெங்கயோ எத்தனை விதமான போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா திராவிட இயக்க தலைவர்கள் ஒருவர் கூட ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு நம்மை வழிநடத்தவில்லை. நம்மை அறிவை கூர்மைப்படுத்தி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இந்த சமூகத்தை முன்னேறிய நிலைக்கு கொண்டு வந்து இந்த சமூக பொருளாதார அரசியல் நிலையிலே அனைவரும் சம அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட இயக்கம். ஆனா இன்னைக்கு திராவிட இயக்கத்தை பத்தி விமர்சனம் பண்ணி கொச்சையா பேசுறவங்க என்ன சொல்றான்? ஒருத்தன் ஒரு பக்கம் நான் ஐபிஎஸ் வேலையை விட்டு ஆடு மேய்க்க வந்துட்டாங்க, இன்னொருத்தன் நான் ஆடு மேய்க்கிற வேலையை அரசாங்க வேலையை ஆக்க போறேன்றான். இதுக்காக நம்ம முன்னோர்கள் உருவாக்குனார்கள். நாம கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டியவங்க. நம்மளை ஒரு பின்னோக்கி இழுக்கக்கூடிய சக்திகள் தான் இன்னைக்கு தமிழர்கள்ட்ட அந்த கருத்துகள் வழிந்து திணிக்கப்படுது. ஆடு மேய்க்கிறது ஒரு பெரிய வேலை இல்லைங்க, ஆடு மேய்க்கிற வேலையை அரசாங்க வேலையாக்க வேண்டிய தேவையும் இல்லை. நாமெல்லாம் அதுக்காகவும் வரல. அப்ப நாம பேசக்கூடிய, இந்த நாட்டிலே பேசக்கூடிய கருத்துகளில் எந்த கருத்து சரிவான கருத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய கருத்து அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.
அடிப்படையில 2 விதமான அரசியல் கருத்துக்கள் எல்லா நாடுகளிலும் பரவும். ஒண்ணு வலதுசாரி சிந்தனை, இன்னொன்று இடதுசாரி சிந்தனை. இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா அடிப்படைவாதிகளா இருப்பாங்க, பிற்போக்குத்தனத்தோட இருப்பாங்க. இடதுசாரிகள் அறிவார்ந்தவர்களா இருப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான பாதையை காட்டுகிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. அப்போ நாம அரசியல் படணும். அரசியல் படும்போது எந்த இயக்கத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். மேடையில வீராவேசமா பேசுறவர்களா இளைஞர்கள் என்ன செய்யக்கூடாது, பெருசா அதுக்கு வந்து நம்ம மயங்கிடக்கூடாது. அது பேசும்போது ஒரு ஹீரோயிசமா ஒரு பெரிய வீரத்தனமா தெரியும். ஆனா அறிவார்ந்து சிந்திச்சோம்னா அந்த செயல்பாடுகள் நாட்டுக்கு நடப்புக்கு சரியா வருமா? அது சரியா வருமா? கையில இந்த நிலம் சிக்கிச்சு ஒற்றை அடி காலி பண்ணிடுவேன்றார் ஒருத்தர். திராவிட இயக்கம் கையில இந்த நிலம் சிக்கி 60 ஆண்டு காலமா திராவிட இயக்கத்தின் கையில சிக்கி இருக்கிறனால்தான் இவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல இருக்குங்கிறத நீங்க மற்ற இந்திய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு எப்படி உயர்வான இடத்துல இருக்குங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதனால உங்கள்கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எந்த கருத்தையும் கேளுங்கள், அந்த கருத்தை ஐயா சொன்ன மாதிரி அறிவுக்கு உட்படுத்தி அந்த உங்கள் அறிவு சொல்கிற பாதையில் அந்த கருத்து சரி என்று சொன்னால் மட்டுமே நீங்க ஏற்றுக்கொண்டா போதும். அதே அடிப்படையில் தான் இங்க ஐயா அவர்களும் உங்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்கள் அறிவுக்கு பொருட்படுத்தி அது நடைமுறைக்கு சாத்தியம் என்று கருதினால் மட்டுமே நீங்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம். அப்படி விரும்புகிற தோழர்கள் உங்களை திராவிட மாணவர் பேரவையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் இங்கே விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில மாணவர் அணியினுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய தோழர் விஜி கோகுல் அவர்கள் உங்களோடு பேசுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் விஜி கோகுல். சுய அறிமுகத்துக்காக சொல்லிட்டேன். நான் திமுக மாணவரணியின் மாநில துணை செயலாளராக இருக்கேன். இந்த முயற்சி முதல் முயற்சி கோவையிலிருந்து தொடங்குங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நாங்க இதுல கலந்துக்கிறோங்கிறது இனி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்ப ஒர்க் பண்றவங்க வரைக்கும் வந்திருக்கிறது வந்து வேற எந்த இயக்கத்திலையும் நடக்காத ஒரு விஷயம். அதற்கு உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர்களும் இன்றைய அரசியலும் வந்து இந்த டாபிக் வந்து எல்லாரும் படிக்கிறோம், காலேஜ் போறோம், எல்லாம் ஓகே. அதை வந்து முதல்ல திராவிட மாணவர் பேரவையின் மாநில அமைப்பாளர் பேராசிரியர் நெல்லை பாபு எடுத்த முயற்சிக்கு முதல் என்னுடைய நன்றிகள். அதற்கு சிறப்புரையாற்றற்கு நமது பேராசிரியர் சுபவி ஐயா வந்திருக்கிறது. அவர்தான் கூட்டத்தின் நாயகர். அவரிடம் என்ன வேண்டுமோ கற்றுக்கொள்ளலாம், என்ன வேணுமோ கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு உறுதுணையாக இருந்த நமது துணை செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் காசு நாகராஜன் அவர்களுக்கும், அவர்தான் இந்த முயற்சிக்கு முழுவதுமாக எடுத்து கோவையில் நடத்தணும்னு இதுதான் ஃபர்ஸ்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் அடுத்தது வந்து தமிழ் மாணவர் மன்றம்னு சொல்லி திமுக மாணவர் அணி இல்லாம தமிழ் மாணவர் மன்றம்னு அடுத்த கல்லூரிகள்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ இது ஆரம்பிச்சது, இதுல கலந்துக்கிறது, நானும் இங்க ஒரு மாணவனா கலந்துக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இதுல நீங்க வந்து இந்த ஒரு 1.5 மணி நேரம் செஷனும் ஏதோ ரொம்ப கிளியரா எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோட கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு நீங்க தான் அடுத்த 50 கால அரசியலுக்கு ஒரு வேறாக அமைய போகிறீர்கள். அது இல்லாமல் எங்கள் கூட வந்திருக்கும் எங்கள் மாவட்ட அமைப்பாளர் சிவபிரகாஷ் அவர்களுக்கும், எங்கள் திமுக மாநில தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் அண்ணன் தமிழ்மறை அவர்களுக்கும், மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கும், மற்றும் வழக்கறிஞர் அமைப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் துணை அமைப்பாளர் சுதாகரன் அவர்களுக்கும், சீனிவாசன் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் வருக என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. இந்திய அரசின் நீட் தேர்வு திணிப்பு மூலம் படுகொலை செய்யப்பட்ட தங்கை டாக்டர் அனிதாவிற்கு மாணவனியின் சார்பாக வீராவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்களும் இன்றைய அரசியலும் என்று சிறப்பு வாய்ந்த இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான தலைப்பில் இந்த பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்த திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கும் அண்ணன் காசு நாகராஜ் அவர்களுக்கும் திமுக மாணவரணியின் சார்பாக வாழ்த்துக்களையும். இந்த பயிலரங்கத்தில் கருத்துரையாக வந்திருக்கும் திராவிட இயக்கத்தின் தமிழர் பேரவை தலைவர் பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களையும், எங்கள் மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அன்பு அண்ணன் நா கார்த்திக் அவர்களையும், மாணவரணியின் மாநில பொறுப்பாளர் விஜி கோகுல்
அவர்களையும் மற்றும் பேராசிரியர் அண்ணன் நெல்லை பாபு அவர்களையும் பயிலரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களையும் கோவை மாநகர மாவட்ட மாணவர்களின் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைய மாணவர்கள் என்பதுதான் நாளைய சமுதாயம். சமூக அரசியலின் அடித்தளம் என்பதே மாணவர்கள் இளைஞர்களின் பங்களிப்போடு தான். அறிவியலும் பிற்போக்கும் எப்போதும் எதிரெதிர் துருவங்கள் என்பதை நாம் அறிவோம். என்னதான் பழம்பெருமை பேசிக் கொண்டாலும் அறிவியல் தான் நம்மை வாழ வைப்பது. அறிவியல் தான் நமது முன்னேற்றத்தை உறுதி செய்வது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. திராவிட இயக்கம் என்பதே அறிவியல் இயக்கம் தான் என்பார் நமது மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். எனவே மாணவர்கள் இளைஞர்கள் அறிவியல் வழியில் அரசியல் படுத்துகிற பணியில் திராவிட மாணவர் பேரவை ஈடுபட்டுள்ளது. திமுக மாணவர்களின் சார்பாக இந்த பணியை பாராட்டி வரவேற்கிறேன். திராவிட மாணவர் பேரவை தொடங்கியிருக்கிற இந்த வகுப்பு தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். இந்தியாவிலேயே முதலாக மொழி போராட்டத்தையும் சமூக நீதிக்கான வகுப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்து வெற்றி பெற்ற வரலாறு நமது வரலாறு. வரலாறுகளை மீள்வாசிப்பு செய்வதுதான் ஒரு இனத்தின் நிரந்தரமான சொத்தாக இருக்கும். அந்த வகையில் இந்த வகுப்பு நமது களங்களுக்கு தயார் செய்கிறது. திராவிட இளைஞர்களே விழியுங்கள் என்று சொன்ன தரவட்டு மாதவன் நாயர் அவர்களின் பணிகளை இப்போதும் மீண்டும் தொடங்கி இருக்கிறார் ஐயா பேராசிரியர் சுபவி அவர்களுக்கும் இந்த இயக்கத்தில் நாங்கள் என்றும் துணை நிற்போம் என்ற உறுதியை இந்நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களை தவிர வேறு யாரும் விடை சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாருக்கு விடை தெரியுமோ கையை உயர்த்துங்க. உங்களுக்கு தெரிந்த விடையை சொல்லுங்க. அதற்கு பிறகு எனக்கு தெரிந்த விடையை நான் சொல்றேன். அதாவது கவனமாக நான் என்ன சொல்றேன்னா, அதற்கு பிறகு சரியான விடையை நான் சொல்றேன்னு சொல்லலை. உண்மையை பேசுங்கள், உரத்து பேசுங்கள். இப்போ நான் நேரடியாக கேள்விகளுக்கு வந்துடுறேன். 6 கேள்விகளையும் வரிசையாக சொல்றேன். உங்கள்கிட்ட தாள் பேனா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எழுதாதீங்க, மனசில் வாங்கி. எல்லாவற்றையும் மனத்தில் வாங்கி பழகுவது தான் படிப்பு. பேப்பரில் எழுதி வச்சு திரும்ப சொல்றதல்ல. நினைவு வச்சுக்கணும். நினைவு வச்சுக்கிட்டு 6 கேள்வி கேட்டு முதல் கேள்வி சொல்லும்போது முதல் கேள்விக்கு யாருக்கு விடை தெரியுமோ சொல்லுங்க. முதல் கேள்வி, செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற தொடர் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. என இந்த வகுப்பு வித்தியாசமானது. 2வது உலக வரலாற்றில் புகழ்பெற்ற ஒரு தொடரை சொல்ல போறேன். அது எங்கே எப்போது நிகழ்ந்தது, அதற்கு என்ன பொருள்? மேக்னா கார்ட்டா என்பது MAGNACARTA. இது ஒரு லத்தீன் சொல், மேக்னா கார்ட்டா. ஆனால் உலகம் முழுவதும் அரசியல் அறிந்தவர்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு தொடர். முதல் கேள்வி, இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன? 2வது மேக்னா கார்ட்டா. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். BA ஹிஸ்ட்ரிலாம் இருக்கிறீங்க, MA இருக்கிறீங்க. 3வது கேள்வி, திரைப்பட நடிகர் விஜய் கட்சி தொடங்க போவது பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? உண்மை பேசணும். பிடிக்குதுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். பாருங்க, நம்ம எங்கேருந்து எங்கே வந்துட்டோம்? இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்னா கார்ட்டாவிலிருந்து நடிகர் விஜய்க்கு வந்துட்டோம். 4வது, ஆப்ரஹாம் பண்டிதர் என்னும், ஆப்ரஹாம் லிங்கன் அல்ல, ஆப்ரஹாம் பண்டிதர் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா அவர் யார்? 5வது கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு அரசியல். நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இன்று காலை அத்தனை செய்தித்தாள்லையும் வந்திருக்கு. நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களாங்கிறதுக்காக இதை கேட்குறேன். நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதற்காக? கடைசி 6வது கேள்வி, திராவிட அரசியல் என்றால் உங்களின் புரிதல் என்ன? அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மொத்தம் 6 தான். நான் கரெக்டாக 6ஐயும் திருப்பி சொல்லிடுவேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு முதல் கேள்வி. மேக்னா கார்ட்டா 2வது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவது பற்றி உங்கள் கருத்து 3. ஆப்ரஹாம் பண்டிதர் 4. பிரதமர் மோடி எதற்காக மன்னிப்பு கேட்டார் 5. திராவிட இயக்க அரசியல் குறித்த உங்கள் பார்வை 6. நான் எதையும் குறித்து வைக்கல, திரும்ப வேகமாக சொல்லி பழகு.
அதுக்காகத்தான் இப்போ முதல் கேள்விக்கு விடை தெரிந்தவர்கள் மட்டும் கை உயர்த்துங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ தெரிஞ்சா சொல்லணும், தெரியாதுன்னு சொல்றதுக்கே இடம் வேண்டாம். எந்திரிச்சு எங்களுக்கு தெரியாது. செயற்கை நுண்ணறிவுங்கிற தொடர் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் நண்பர் நாகராஜன் சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிடம் இடைவேளை விட்டா எல்லாம் மொபைல ஆன் பண்ணிட்டீங்க இல்லையா? என்னோடது மொபைல் இருக்கா? எங்க இருக்கு? அது இல்லாம முடியாது. எனவே ஒரு 5 நிமிட இடைவேளை கிடைத்தால் கூட நீங்க இல்லை நாங்கள் இல்லை உலகமே. மதுரையிலேருந்து நான் விமானத்தில் சென்னைக்கு போனேன் ஒரு முறை. 8 மணி விமானம், 2.25 மணி நேரம் தாமதம். 10.25 மணி தான் எடுத்தான். யாரும் கோவப்படலை, கேள்வி கேட்கல, யாரும் குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லை. எல்லாரும் மொபைலில் இருக்காங்க. 2.25 மணி நேரம் தாமதம் யாருக்கும் ஒரு கோபத்தை உருவாக்கவே இல்லை. எல்லாரும் மொபைலில் இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன? யாருக்குமே தெரியலன்னா பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறீங்க நீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னா தெரியாதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் இல்லை, ஏஐன்னு சொல்லியிருக்கேன். ஏஐ யாருக்கும் தெரியும். ஏன்னா ராமச்சந்திரன் தெரியுமானா யாருக்கும் தெரியாது, எம்ஜிஆர் தெரியுமானா எல்லாரும் தெரியும். அது மாதிரியா ஏஐன்னா தான் தெரியுது. சொல்லுங்க. அதாவது தப்பா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமா சொல்லுங்க. வாங்க அவர்கிட்ட மைக்கை கொடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு போட்டோ ஏதாச்சும் ஒன்று வேணும்னா வந்து இப்போ நம்ம கூகுள்ல குரோம்ல போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஆனால் வந்து அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. இது இப்போ ஏஐ வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ நம்ம சொல்ல அதுவே நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து குரோம் கூகுள் தான் போய் பார்த்துட்டோம்னா இப்போ வந்து அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஏஐ வந்துருச்சு. இப்போ கார்பரேட்டோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐல மேஜராக ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வேற எதுக்குமே வேலையில்லை, ஏஐல இப்போ மேஜராக ரோல் போயிட்டு இருக்கு. உங்க பேரு? திலீபன். திலீபன், ஏஐ என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஏஐனா என்ன? சும்மா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஒரு அதாவது சொல்ற பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வேணும்னா வந்து அது நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் அதுக்கு ஒரு தனி கோடிங் கண்டுபிடிச்சு அதை ஒன்று கிரியேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏஐல வந்து இப்போ அப்படி கிடையாது. நம்ம சொல்ல அதுவே கிரியேட் பண்ணி நம்ம வேலையை எளிமையாக பண்ணி முடிச்சு கொடுத்துருது. மனிதனை போல சிந்திக்கும் கணினியா? திலீபன் வந்து ஏஐ என்ன செய்யுங்கிறத சொன்னார். மனிதனை போல சிந்திக்கிற கணினி அப்படின்னு கிருஷ்ணபிரியா சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது ஆன்சர் சொல்லலாம். இப்ப நம்ம இன்னொருத்தரை கேட்போம். அவர் கணிப்பொறி துறையிலேயே பேராசிரியராக இருக்கிறார். அதனால அவரே சொல்லாதான் பார்க்கலாம். அவர் பாபு திருநெல்வேலி கல்லூரியில கணிப்பொறி துறையில இருக்கிறார். எங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுங்க. ஏஐங்கிறது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் ஃபீல்ட். ஏஐங்கிற டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா ஹியூமனை மாதிரியே திங்க் பண்ணும், அனலைஸ் பண்ணும், ஆக்ட் பண்ணும். இட் திங்ஸ், அனலைஸ் அண்ட் ஆக்ட்ஸ் லைக் எ ஹியூமன். நம்ம ஹியூமன் பிரைன் எப்படி திங்க் பண்ணுது, ஆக்ட் பண்ணுது, அனலைஸ் பண்ணுதோ அதே மாதிரி அந்த டெக்னாலஜி ரியாக்ட் பண்ணும். வாட் இஸ் மேக்னா கார்ட்டா? மேக்னா கார்ட்டா என்றால் என்ன? கண்டிப்பா தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். வரலாற்றில், உலக வரலாற்றில் முக்கியமான தொடர் மேக்னா கார்ட்டா. முயற்சி பண்ணுங்களேன். வேணா அது பொருள் சொல்லிடுறேன். அது லத்தீன் வார்த்தை. மேக்னானா மிகப்பெரிய, கார்ட்டானா ஒப்பந்தம். த கிரேட் சார்ட்டர்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம். மிகப்பெரிய ஒப்பந்தம், உலகத்தின் மிகப்பெரிய ஒப்பந்தம் மேக்னா கார்ட்டர். பொருள் சொல்லிட்டேன். நான் ஒரு முறை இங்கிலாந்து போயிருந்த போது இங்கே தான் மெக்னா கார்ட்டா கையெழுத்திடப்பட்ட இடம் சொன்ன உடனே எல்லா வேலையும் விட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இன்னொன்னையும் சொல்லிட்டேன். பொருள் சொல்லிட்டேன், எந்த நாட்டில் நடந்ததுன்னு சொல்லிட்டேன், என்ன நடந்தது நீ சொல்லுங்க. யாராவது? கிங் ஜான். யார் தான்? கிங் ஜான் காலத்துல கையெழுத்தப்பட்டது. உங்களுக்கு ஆண்டு நினைவு இருக்குமா? சபாஷ்.
1215 இதாங்க பள்ளிக்கூடம். எல்லோருமாய் சேர்ந்து படிப்பது என்பது இதுதான். 1215வது ஆண்டு. இனி மெக்னா கார்ட்டானா என்னன்னு கேட்டா யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. 1215 கிங் ஜான் என்கிற ஒரு மன்னனின் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு 40 பேர் ஒரு பல குழுக்களின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து கிங் ஜான் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு போன போது சுற்றி வளைச்சிட்டாங்க. சரியாக சொன்னால் ஒரு மன்னனை ஈட்டி முனையில் வளைத்துட்டாங்க. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சு. அது வரைக்கும் எப்படி இருந்தது என்றால் எல்லாத்துக்கும் மன்னர் ஒருவர் தான் தீர்மானிப்பார். அவர் கையெழுத்து போட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். மெக்னா கார்ட்டா ஒப்பந்தம் வந்ததற்கு பிறகு அது முதலில் இங்கிலாந்தை பாதித்தது, பிறகு உலகத்தின் பல நாடுகளையும் பாதித்தது. மக்களின் அவையாகிய நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். மன்னரிடம் வேண்டுமானால் ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம், மன்னரே தீர்மானிக்க முடியாது. ஒரு வரியில சொன்னா மன்னர்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு மேம்பட்டவர்கள் இல்லை. அவ்வளவுதான் மெக்னா கார்ட்டா. யாரும் அவன் ராஜாவா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். No one is above the constitution. Magna Carta 1215 கிங் ஜான். என்ன அதனுடைய சாரம்? No one is above the law. சட்டத்துக்கு மேம்பட்டவர்கள், சட்டத்துக்கு அடங்காதவர்கள் யாரும் இல்லை. சட்டம் தான், சட்டத்தை மக்கள் மன்றம் தான் நிறைவேற்றும். அதற்கு பிறகுதான் உலகம் புரண்டுபடுத்தது. அந்த 12-15 மெக்னா கார்ட்டா சாதாரண ஒப்பந்தம் இல்லை, எல்லா நாடுகளையும் பாதித்தது. சரி, மூன்றாவது நம்ம ஊருக்கு வந்துடுவோம். நடிகர் விஜய் ஆரம்பிக்க போகிற கட்சி. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அந்த கொடியில ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு. யானை கொடுக்க வந்துருச்சு. விஜய் கட்சி தொடங்குவது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை யாராவது விஜய் கட்சியில சேரலாம்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் இப்படி சொன்னா எது உங்களுக்கு உண்மையாக தோன்றுகிறதோ அதை சொல்லுங்க. அப்பதான் நீங்க யாரும் எனக்கு தெரியும், நான் யாரும் உங்களுக்கு தெரியும். பொய் பேசணும்னா கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. யாரு வேணாலும் தைரியமா சொல்லுங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி. விஜயே தெரிஞ்சா சந்தோஷப்படுவாரு. கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி நம்மளை பத்தி கோயம்புத்தூர்ல போய் இப்படி ஒரு 50 பையங்களை வச்சு பேசுறாங்க. ஏன்னா ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா, எங்களுக்கும் தெரியணும் யங் மைண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியணும். வெளிப்படையா எதையும் யோசிக்காம, யார் என்ன நினைச்சுக்குவாங்களோன்னு கருதாம, இது எல்லாருக்கும் விடை தெரியும். மெக்னா கார்ட்டாவுக்கு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கு எனக்கு புரியுது, அது தெரியாது. இது சும்மா பொய்யா நீங்க அமைதியா இருக்கீங்க. என்னத்துக்கு இந்த பயல்கிட்ட போய் நம்ம ஏதாவது சொல்லி எதுவுமே உங்களுக்கான எந்த ரிமார்க்ஸும் இல்லை. நீங்க சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். என்னோட கருத்து என்னன்னா, அதை பத்தி இப்ப அவர் ஒரு நல்லது பண்ணணும்னு அவரு நினைக்கிறாரு, அவரு கூட சேர்ந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு நோக்கத்தோட போகலாம். இப்ப நீங்க சமீபத்துல சொன்ன மாதிரி யானை இருக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட பாதையை வச்சாங்க. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஆள், அவருக்கு பின்னாடி ஒரு படை இருக்குங்கிறத தாண்டி அவர் ஒரு பண்ணணும்னு நினைக்க முன்னாடி வராரு. எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இந்த ஜனநாயகத்துல இருக்கு, வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ மேபி அவர் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா அவர் நல்லது பண்ணாதான் நம்ம சாப்பிட்றோம், கெட்டது பண்ணா அதை தட்டி எழுத்து கேட்கலாம். இதுதான் என்னோட பார்வை, அவ்வளவுதான். இதை விட 10ஆம் பொதுவா யாரும் பதிலே சொல்ல முடியாது. எவ்வளவு கவனமாக பதில் சொல்றாரு தெரியுங்களா? அவர் நல்லது செஞ்சா கூட அவர் நல்லது செய்வாரா இல்லையாங்க நான் கேட்கிறேன். நீங்க நம்புறீங்களா அவரை? இவரு நல்லது செஞ்சாதான் கெட்டது செஞ்சா சொல்ல, நல்லது செஞ்சா கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம், இல்லையா விட்டுறலாம், அவ்வளவுதான். இந்த ஒரு சொலவடை உண்டு, இந்த கழுவுற மீன் நடுவுற மீன், அது மாதிரி அதுக்கும் அதே மாதிரி தான் பதில் சொல்றாரு. மத்த யாராவது எந்த பதில் நடக்க போகுது. அப்பொழுதைக்கு அதை பத்தி பேசல. இப்பொழுதைக்கு மாணவர்களுக்கும் சமூகத்துக்கு அவர் என்ன செய்யறாருன்னு தானே இப்பொழுதைய நிலைமை. இல்லை, என்ன செய்வான் என்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு இளைய மனங்களில் விதைத்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் செய்தித்தாள் பார்க்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. என்ன அவரை பற்றி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அது வேற.
வேற யாராவது அதெல்லாம் தெரியும், என்னதான் தெரியாது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றது வந்தா நீ அவருக்கு ஓட்டு போடுவியா போட மாட்டியா? நீ போட மாட்டியா? என்னோட ஒரு சின்ன கருத்து இருக்கு. என்ன அப்படின்ட்டா, அதாவது விஜயும் யார் வந்து புதுசா அரசியலுக்கு வந்தாலுமே நம்ம வந்து எப்பவுமே எப்படி ஓட்டு போட்டு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலே ஒரு பெரிய தலைவர் இருப்பாரு, அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 234 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி வந்து ஓட்டு போட்டு பழகிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், யாராக இருந்தாலும் வந்து அவங்களோட கட்சி சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறோம், மேலே நிற்கிறவங்கள பார்த்து ஓட்டு போடுறோம். ரேதர் அங்கே மேலே நிற்கிறவங்கள பார்த்து ஓட்டு போடாமல் நம்ம தொகுதியில் யார் நல்லா படிச்சிருக்காங்க, யார் நல்லா வந்து சமூகத்துக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து, அது ஒரு சுயேட்சையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து தான் ஓட்டு போடணுமே தவிர விஜய் நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டா நம்ம தொகுதியை பார்க்கறதுக்கு யாருமே எல்லாம் போயிடுவாங்க. அதுதான் என்னோட கருத்து. அது யாராவது வந்து எங்கே வேணாலும் நிற்கட்டும், தொகுதியில் வந்து அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதை வந்து ஏடிஆரில் பார்த்து அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ, அவங்க வந்து இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து ஓட்டு போட்டால் வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. அதாவது நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், சரியா பாருங்க. ஓட்டு போடும்போது கட்சி பார்த்து ஓட்டு போட வேண்டாம், அந்த கேண்டிடேட் நல்லவரான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. அதானே? அது முழுசா தப்பு. நான் அப்புறம் சொல்றேன். 250 கோடி வந்து நான் அரசியல்ல இருக்கிறேன்னு வந்திருக்காங்க. 40 கோடி வாங்குறாரான்னு அவர் ஒத்துக்குவாரான்னு எனக்கு தெரியாது. இன்கம் டாக்ஸ் சொல்ல மாட்டாரு. இப்படி ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. அது எது வரைக்கும் வந்திருக்குன்னா தீபிகா வரைக்கும் நம்ம கவனத்தில், அதாவது நம்மிடமிருந்து மாணவர்களிடமிருந்து நாம் படிப்பதற்கான செய்திகள் நிறைய இருக்கு. அது நீ வந்து உனக்கு என்ன தோணுச்சோ அது பேசல. தெரியும் தீபிகா கை எனக்கு பிடிக்குமோ இல்லை, நீ உண்மை பேசு. அடுத்த கேள்வி போயிடலாமா? சரி, அடுத்த கேள்வி கஷ்டமானது. ஆப்ரஹாம் பண்டிதர், இந்த பெயரை முதல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இந்த கேள்வியை நான் என்னமா சோசியல் புக்ல இருக்கா? மகிழ்ச்சி. ஆப்ரஹாம் பண்டிதர் என்ன படிச்சிருக்க? சோசியல் புக்ல படிச்சிருக்கேன்னு சொன்னில்ல, இருக்கலாம். ஆப்ரஹாம் பண்டிதர் இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாரு? நான் இன்னொன்னு வெளிப்படையா சொல்றேன். ஆப்ரஹாம் லிங்கன் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஆப்ரஹாம் லிங்கன், அதாவது அவரை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியுமோ இல்லையோ, அந்த பெயர் தெரியும். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காக்காரர். அவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மனிதர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் நம்ம ஊருக்காரர் நமக்கு தெரியல? ஆப்ரஹாம் பண்டிதர் பாட புத்தகங்கள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. மிகப்பெரிய செயலை தமிழ்நாட்டில் செய்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர். யாராவது சொல்லுங்க, இல்லை நான் சொல்றேன். யாருக்காவது தெரியுமா? ஆப்ரஹாம் பண்டிதர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். 1917ஆவது ஆண்டு 1859 பிறந்தார். 1919 இறந்தார். 1917ஆம் ஆண்டு அவர் எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் கொஞ்சம் கரடுமுரடா தான் இருக்கும். அந்த புத்தகத்தை சொல்ற பெயரை நினைவு வச்சுங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு அப்புறம் சொல்றேன். கருணாகர சாந்தம் என்பது அந்த புத்தகத்தின் பெயர். வேற ஒன்றுமல்ல, கருணாமிருத சாகரம். சாகரம் என்றால் கடல். கருணாமிருதம், கருணை என்றால் இந்த இசை சார்ந்தது, அமிர்தம் போன்றது. கருணாமிருத சாகர். ரொம்ப அந்த பெயர் கடினம். நீங்க ஆப்ரஹாம் பண்டிதரை நினைவு வச்சுங்க. தமிழ்ல எத்தனை காலத்திலிருந்து 2000 வருஷத்திலிருந்து எத்தனை பண்கள், எத்தனை ராகங்கள், எத்தனை தானம் இருந்தது என்பதை தமிழில் முதலில் எழுதிய மிகப்பெரிய அறிஞர் ஆப்ரஹாம் பண்டிதர். யாருக்கு ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசை பற்றி எழுதினார். அவர் யாருக்கு தெரியாது? தமிழர்களுக்கு தெரியாது. என்ன சொன்னாங்கன்னா,
இசை என்பது பின்னாடி வந்தது, தியாகையருக்கு பிறகு வந்துச்சு, முத்துசாமி தீட்சிதருக்கு பிறகு வந்துச்சுன்னா இல்லை. அவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட இசை இருக்கு, இசை குறிப்பு இருக்கு, இத்தனை நூல்கள் இருக்கு, சிலப்பதிகாரத்தில் இவ்வளவு செய்தி இருக்கு என்று அனைத்தையும் தொகுத்து எழுதியவர் ஆபிரகாம் பண்டிதர். இன்னொரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தப்பா பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இசை மும்மூர்த்திகள் என்று யாரை சொல்றாங்க? இசையில மும்மூர்த்திகள் நீங்க உங்க கையில இருக்க கூகுள் இருக்கு பாருங்க, அதுல கேட்டீங்கன்னாலும் தப்பா தான் சொல்லுவேன். நான் காலையிலேயே பார்த்துட்டேன். இசை மும்மூர்த்திகள் யாருன்னா திருவாரூர் தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் என்றுதான் கூகுளும் சொல்லுகிறது. அந்த விடை தவறானது. அவங்களுக்கு 200 வருஷத்துக்கு முன்னால முதல்ல இசையை வடிவமைத்தவரின் பெயர் முத்து தாண்டவர். உண்மையான இசை மும்மூர்த்திகளின் பெயர் முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை. யாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியாது. இந்த 3 பேர் தான் தமிழில் இசையை அமைத்தவர்கள். தியாகையர், தீட்சிதர், சாஸ்திரிகள் எல்லாம் தெலுங்கு பாட்டு பாடுறவங்க. தெலுங்கில் இசையமைத்தவர்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், கூகுளும் தெரிஞ்சு வச்சிருக்குது. ஆனால் உண்மையாக தமிழில் இசையமைத்தவர்களை நாம் தெரிஞ்சுக்கல. அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கொடுத்த இசையை எல்லாம் தொகுத்து எழுதியவர் ஆபிரகாம் பண்டிதர். 1917 கருணாமிர்த சாகரம் புத்தகம் வந்தது. அந்த புத்தகம் வரவில்லை என்றால் தமிழர்களுக்கு இசையே தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். உலகம் என்ன சொல்லியிருக்கோம்? தமிழருக்கு இசையே தெரியாது. தமிழன் இசையில் எவ்வளவு வல்லவன் என்பதை நீங்க இன்னைக்கு பாடுற ராகம் எல்லாம் சொல்றாங்கல்ல, காம்போதி, அத்தனை ராகத்துக்கும் தமிழ் பெயர் இருக்கு. அத்தனை ராகமும் தமிழில் இருந்து மாற்றி எடுக்கப்பட்டது. எல்லாம் தமிழ் பண். நீங்க BA தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு சொன்னீங்களா, கண்டிப்பா உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும். தமிழில் இருந்துதான் அத்தனை ராகமும் எடுக்கப்பட்டது. அவை அனைத்தையும் எழுதியிருக்கிற ஒரு மிகப்பெரிய புத்தகம் கருணாமிர்த சாகரம். எழுதியவர் ஆபிரகாம் பண்டிதர், தஞ்சாவூர். அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது 1917. இன்றைக்கு நான் அவரை பற்றி கேள்வி கேட்டதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஆகஸ்ட் 31 அவருடைய நினைவு நாள். இந்த தேதி 1919 ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் அவர் இறந்து போனார். அவருடைய நினைவு நாளில் தான், ஆபிரகாம் பண்டிதரின் நினைவு நாளில் தான் தற்செயலாக நாம் கூறியிருக்கோம். நேற்றைக்கு பிரதமர் மோடி எதற்காக மன்னிப்பு கேட்டார்? இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்லலைன்னா பத்திரிகை படிக்கலன்னு அர்த்தம். இன்றைக்கு காலையில படிக்கலைன்னா கூட இந்த கூட்டத்தின் விளைவாக நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். நாளை காலையில இருந்து என்ன பண்ணணும்? செய்தித்தாள் படிக்கணும். செய்தித்தாள் படிக்கலைன்னா சொல்லுங்க, செய்தித்தாள் படிக்கவில்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் மக்களோடு ஒன்றாக இல்லைன்னு பொருள். தினமும் செய்தித்தாள் படிக்கணும். நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது சின்ன வயசுல இருந்து வரணும். நான் பெருமைக்காக சொல்லலை. நான் ஏறத்தாழ 5-6வது வகுப்பு படிக்கிற காலங்களிலிருந்து செய்தித்தாள் படிக்கிறேன். செய்தித்தாள் படிப்பது என்பது ஒரு அறிவு, அடிப்படை அறிவு. அதை நீங்க நாளையில படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். தம்பி சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் போய் சத்ரபதி சிவாஜியோட சிலை காங்கிரஸ் வந்தாரு. இப்போ வந்து அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்காண்டி சாரி சரியான. அதாவது சத்ரபதி சிவாஜி, மராட்டிய சிவாஜி, அந்த வேடமிட்டு நடித்ததால் தான் நம்ம ஊர்ல இருக்கிற நடிகருக்கு சிவாஜி கணேசன் பேர். இவருடைய பேர் கணேசன் தான். சிவாஜியாக நடித்ததால் சிவாஜி கணேசன். அந்த சிவாஜிக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டது. இது நீங்க சரியான விடை சொல்லிட்டீங்க. சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அந்த சிலை சுக்குநூறா உடைஞ்சிச்சு. சிவாஜி சிலையின் காலில் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னாரு, காலம் உடைஞ்சிச்சு. சொன்னாரு, ஆனா காலையும் காணும், காலையும் காணும். அந்த சிலை எந்த ஊரில் வைக்கப்பட்டது, எப்போது வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுதா? நினைவு இருக்கா? சிலை வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த சிலை வச்சு
8 மாசம் தான் ஆச்சு. டிசம்பர் 23 2023 டிசம்பரில் அந்த சிலை வைக்கப்பட்டது. பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அந்த சிலை வைக்கப்பட்டது. பிரதமர் மோடி தான் அதை திறந்து வைத்தார். எந்த ஊர்ல? மராத்திய மாநிலம் சிந்துதுர்க், ராஜ்கோட். சிந்துதுர்க்ங்கிற ஊர்ல ராஜ்கோட்டையில திறந்து வைத்தார் 8 மாதத்துக்கு முன்னால. அவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் வைக்கப்பட்ட சிலை சாய்ஞ்சு விழுகல, உடைஞ்சு நொறுங்கி விழுந்துருச்சு. சுனாமியில இல்ல, புயல்ல இல்ல, சும்மா மழையும் காத்து மட்டதுல உடைஞ்சு விழுந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, சொல்லு. அந்த சிலையை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். அதாவது அந்த சிலைக்குள் கல்லுக்கு பதிலாக ஊழல் தான் இருந்தது. அவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு எழுதிட்டு வெறும் களிமண்ல செஞ்சாங்க. நல்ல இல்லை, அவ்வளவு ரூபாய் போய் சேர்ந்துருச்சு. சிலை உடைந்து விழுந்து அந்த ஊழலை உலகுக்கு சொல்லுகிறது. வேற வழி இல்லாம நேற்று அவரே வந்து சிவாஜி காலில் மக்கள்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிறார். சிவாஜி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்ன பயன் இருக்கு? ஒரு மிகப்பெரிய மோசமான நிகழ்வு அது. பிரதமர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை செய்தித்தாள்கள்லையும் அத்தனை ஊடகங்கள்லையும் நீ காலில் வந்திருக்கு. செய்தித்தாள் படி. கடைசி கேள்வி, திராவிட அரசியல் என்றால் என்ன? உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? இந்த கேள்விக்கு அப்புறம் நான் ஒரு 15 நிமிஷம் பேசுறேன். சொல். திராவிட அரசியல், திராவிட இயக்கம், திராவிடம் என்ன பொருள்? அனைவருக்கும் அனைத்தும் சமமா கிடைக்கிறதுக்காக குரல் கொடுக்கிறது திராவிடம். இதுவரைக்கும் பெற்று கொடுத்திருக்கு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லு. பொதுவா குறிப்பா எல்லோருக்கும் எல்லாம்னா எந்த எல்லாம்? கல்வி. சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. ஏன் கல்வி எல்லோருக்கும் அப்படின்னா எல்லோருக்கும் கல்வி இல்லையா? முதல்ல எல்லோருக்கும் கல்வி கிடைக்கலையா? முதல்ல கிடைக்கல. சாதி வாரியா பார்த்துதான் கல்வி வழங்கப்பட்டு இருந்துச்சு. எல்லோருக்கும் எந்த அடிப்படையில கிடைக்கலன்னா இந்த சாதியை சேர்ந்தவனுக்கு தான் படிப்பு, இந்த ஜாதிக்காரனுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு இருந்தது. எப்ப அது மாறிச்சு? பொது கல்வி திட்டம், எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தது யாரு, எப்போ தெரியுமா? நீதி கட்சி. சரியா தெரியும். அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் தான். நம்ம ரொம்ப நன்றியோட பதிவு செய்யணும். 1836 எப்போ? ஏறத்தாழ 180 ஆண்டுகளுக்கு முன்னால பப்ளிக் ஸ்கூல் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க, பொது கல்வி திட்டம். அப்போதும் எல்லா ஜாதிக்காரங்களும் படிக்க முடியல, எல்லாரையும் படிக்க வைக்கணும். நீதி கட்சின்னு ஒரு வார்த்தையை பெரியார் சொன்னுச்சு. எல்லாருக்கும் படிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்தார்கள்? கல்வியில இந்த பகுதியினருக்கு இவ்வளவு இடம், இது அவங்களுக்கு கொடுத்தணும்னு. அதுக்கு என்ன பேரு? இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடுன்னா என்னன்னு பெரும்பாலும் நீங்க எல்லாம் இடஒதுக்கீடுல படிச்சிருப்பீங்க. ஆனா இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாது. இடஒதுக்கீடுன்னா என்னன்னா, ஆனா எனக்கு நீ வந்து மெக்னா கார்ட்டா எம்ஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் நீ பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். அல்ல, இப்போ இடஒதுக்கீடு சொல்லுங்க. இல்ல சும்மா எது சொல்றாரு, கொஞ்சம் 3 நிமிஷம் தான். கிருஷ்ணபிரியாவை தவிர யாராவது சொல்லுங்க. இடஒதுக்கீடுன்னா என்ன? இடஒதுக்கீடு அப்படின்னா இப்போ சமூகத்தில் வந்து சமநீதியற்ற கிடைக்காத ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சமூகத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு அவங்களோட பிரிவினர்களுக்கு அவங்கள மேலே கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இடஒதுக்கீடு. கரெக்டாக சொல்ல போனால் அது கல்வியில் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு பெயர்களை குறிப்பிட்டு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மேலே கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இடஒதுக்கீடு.
வேற யாராவது? ஐயா, இப்போ எடுத்துக்காட்டா இப்போ ஒரு 100 இடம் இருக்கு அப்படின்னா அதுல 7 இடம் அப்படிங்கிறது கண்டிப்பா அது கிடைக்காதவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இடஒதுக்கீடு. அந்த கணக்கு சரியில்லை, 7 இல்லை. நம்ம இந்தியாவே ஜாதிகளால் பிரிக்கப்பட்டிருக்கு. மேல் ஜாதி, அடுத்தவன், இடைச்சாதி, கீழ் ஜாதி, இப்படி ஒரு பிரிவை நீங்கள் இங்கிலாந்திலோ அமெரிக்காவிலோ பார்க்க முடியாது. அங்கே இன்னொரு மாதிரி தப்பு இருக்கு. வெள்ளையா இருக்கிறவனுக்கெல்லாம் முன்னுரிமை, கருப்பா இருக்கிறவன் கீழே இருக்கணும். அதை எதிர்த்து தான் அங்க போராட்டம் நடந்தது. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா கருப்பு தோல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெள்ளை அவ்வளவுதான். என்னதான் நீங்க பெயிண்ட் எல்லாம் பூசினாலும் மாறாது, ஜாதியும் மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜாதி அடிப்படையில் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் தான் படிக்கணும் போது மற்ற எல்லோரும் படிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடஒதுக்கீடு இருக்கு. யாராவது கரெக்டா சொல்லுங்க. நான் ஒரு குறிப்பு தரேன், அதை சொல்லுங்க. 33% இடஒதுக்கீடு யாருக்கு கேட்கிறோம்? பெண்களுக்கு. ஏன் பெண்களுக்கு கேட்கிறோம்? ஜாதி மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் இந்த நாட்டில் ஆண்களே எடுத்துக்கொண்டு பெண்களுக்கு கொடுக்கல. பெண்கள் படிக்கணும். ஒரு செய்தி உங்களுக்குலாம் தெரியாது. பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் எம்ஏ இல்லை, எஸ்எஸ்எல்சியே படிக்க முடியாது, +1க்கே வர முடியாது. ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, வயசுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த நாள் அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு போறதுலேருந்து நிறுத்திடுவாங்க. அது பேருமா எஸ் லட்சணா என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பால ஊத்தியே கொண்டுடுவாங்க. அது படிக்க போகாமல் அல்ல, பிறக்கவே கூடாது. குழந்தை கருவில் இருக்கிற இந்தியா இன்னொரு தெரியுமா அவங்களுக்கு? உலகம் முழுவதும் ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாள், பிரெக்னண்டா இருக்குன்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்டீங்கன்னா அந்த குழந்தை ஆனா பண்ணான்னு சொல்லிடுவாங்க. குழந்தை பிறகுறதுக்கு 8 மாசம் முன்னாடி சொல்லிடுவாங்க. இந்தியாவில் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஏன்னா இந்த பாப்பா சொல்ற மாதிரி சொன்னா நம்ம ஆளுங்க கொண்டுருவாங்க. பாப்பா பெண்ணுன்னா அந்த கண்டிப்பால ஊத்தி இந்த கொடுமை உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. எனவே பெண்களுக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ கல்வியில் எல்லோருக்கும் இடம் வேண்டும், பெண்களும் ஆண்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். எல்லோரும் வெறும் மதம் மூட நம்பிக்கைகளில் இல்லாமல் பகுத்தறிவோடு எதையும் யோசிச்சு பார்த்து செய்யணும். நீ ஏன் அப்படி செய்யற? தெரியல, எல்லாரும் செய்யறான், நானும் செய்யறேன், அப்படித்தானே சொல்றோம். மூட நம்பிக்கை எப்படி வருகிறதுன்னா, ஒருத்தர் செய்யறதை பார்த்து எல்லாம். இந்த நீங்க ஒரு ஆட்டு மந்தை வரும்போது பார்த்துருக்கீங்களா? ஆட்டு மந்தை வரும்போது ஒரு குச்சியை கம்பை குறுக்க நிறுத்துங்க. முதல்ல வர்ற ஆடு தாண்டி போயிடும், அந்த குச்சியை தாண்டணும். கம்பை எடுத்துருங்க. அடுத்து வர்ற ஆடு அந்த இடத்துக்கு வந்த உடனே தாண்டும். அந்த முதல் ஆடு தாண்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு தடை இருந்துச்சு, தாண்டுச்சு. ஏன் பின்னாடி வர்ற ஆடெல்லாம் அந்த இடத்துல வந்த உடனே தாண்டுதுன்னா, முதல்ல போனோம் தாண்டுறான், நம்மளும் தாண்டு போறோம். ஆடுகளுக்கு அது சரியாக இருக்கலாம், மனிதர்களுக்கு அது சரியானதில்லை என்று சொல்லுவது தான் பகுத்தறிவு. நீங்க பகுத்தறிவு இந்த 3 நினைவு வச்சுங்க. சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை எதிர்ப்பது, பெண்ணும் ஆணும் சமம் என்று சொல்லுவது, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பது. இந்த 3ஐயும் சேர்த்தால் அதுக்கு என்ன பேரு? திராவிடம் என்று பெயர். இதை இன்னைக்கு குறிச்சிருங்க. திராவிடம் என்பது கேரளா ஆந்திராவை சேர்த்தது அல்ல. திராவிடம் என்பது தெலுங்கு மலையாளம் தமிழ் அல்ல. திராவிடம் என்பது 3 அடிப்படை கொள்கைகளை கொண்டது. இதுதான் அடிப்படையாக உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிற செய்தி. இதுதான் என் பேச்சு. திராவிடம் என்பது சாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானது. திராவிடம் என்பது பெண்ணையும் ஆணையும் சமமாக பார்ப்பது. திராவிடம் என்பது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எல்லோரையும் அறிவாளிகளாக ஆக்க வேண்டும் என்பது. அறிவை பயன்படுத்துங்கள். இதை யார் சொன்னார்? நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னார். எப்பொருள்
இந்த குரல் பரவலா போய் சேர்ந்திருக்கு, ஆனால் வாழ்க்கைக்கு வரவே இல்லை. வெறுமனே உச்சரிக்கிறோம். எப்பொருள் யார் இதை வள்ளுவருக்கு முன்னால் ஒருவர் சொன்னார். அவருடைய பேர் என்ன? வள்ளுவருக்கு முன்னால், வள்ளுவரே 2000 வருஷம், அவருக்கு ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இதை சொன்னார். இப்படி பாட்டா சொல்லல, யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதே, என்ன சொல்கிறார்கள் என்று பார். யார் சொன்னாலும், பெற்றோர் சொன்னாலும், அண்ணன் தம்பி சொன்னாலும், ஆசிரியர் சொன்னாலும், எங்களை மாதிரி ஆட்கள் சொன்னாலும், யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள், அவர்கள் சொல்லுவது சரியா என்று பாருங்கள் என்று ஒரு மனிதன் சொன்னான். அவனுடைய பெயர் தான் புத்தர். புத்தர் தான் முதலில் சொன்னார். வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதைத்தான் பெரியார் சொன்னார், இதைத்தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார், இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். எனவே திராவிடம் என்றால் என்ன என்று இனிமேல் ஏதாவது கேட்டால் என்ன சொல்லணும்? அது ஒரு ஐடியாலஜி. ஐடியாலஜினா ஒரு தத்துவம், ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலுக்குள் என்ன அடக்கம்? 3 செய்திகள் அடக்கம். ஒன்று, திராவிடம் என்பது சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை எதிர்ப்பது. திராவிடம் என்பது ஆணை விட பெண் தாழ்ந்தவள் என்பதை உடைத்து எறிந்து பெண்ணும் ஆணும் சமம் என்று சொல்லுவது. திராவிடம் என்பது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எழுந்த அறிவு சிந்தனை. இந்த 3க்கும் சேர்த்து ஒரு பொது பெயர் உண்டு என்று சொன்னால் அதுதான் திராவிடம் என்பது. இதுதான் திராவிட அரசியல். இது நாங்கள் சொல்லுகிற செய்தி. நீங்க என்ன செய்யணும்னா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் நீங்க படிச்சு பார்த்து சரி பார்க்கணும். யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் என்பது என்னையும் சேர்த்தே நான் சொன்னேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், யார் சொன்னாலும் நாங்கள் சொன்னாலும் அது உண்மையா என்று நீங்கள் படித்தும் பேசுகிறதை கேட்டும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். அதற்காகத்தான் இந்த அரங்கம். இதையே நாங்கள் கேள்வியிலிருந்து தொடக்கணும்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். நாங்க இங்க ஒரு இடத்துல உட்காந்து, நீங்க உட்காந்து, நான் 1 மணி நேரம் இங்க பேசி ஏதோ யாரோ பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு போவதல்ல. உங்களுக்காக பேசுகிறோம், உங்களோடு பேசுகிறோம், உங்களை பற்றி பேசுகிறோம். எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு போய் சேரணும். நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன். அது என்ன தெரியுமா? யார வேணாலும் இப்ப கேட்பேன், சொல்லணும். நீங்க சொல்லுங்க. அடுத்தவர் பேசாமே இருக்கிறவங்க தான் எங்க கையில எப்படி போடுவாங்க. ஒண்ணும் இல்லை, சாதாரண ஒரு கேள்விதான். நான் ஒரு 6 கேள்வி கேட்டேன்ல, கடகடன்னு சொல்லுங்க. 6 கேள்வி. வரிசையா நான் 6 கேள்வி கேட்டேன். 1 2 3 4 5 என்ன கேட்டேன் சொல்லுங்க. ஐயா ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் ஒன் ஒரு புரியாத மேக்னா கார்ட்டா, தேர்ட் விஜய் அரசியல் வந்த யாருக்கு அது சொல்லாதீங்க. விஜய் 4வது இசை பற்றி ஒருத்தர் சொன்னார். ஆப்ரஹாம் பண்டிதர். 5வது மோடி சாதி கேட்டது இருக்கு. லாஸ்ட்ல வந்து நமது நம் நாட்டு ஆட்சி அதே கேள்விதான் ஒரு சின்ன மாற்றத்தோட. 6 கேள்வி கேட்டல தலையில. 6வது கேள்வி, 5வது கேள்வி, 4வது கடகடன் சொல்லுங்க. 6வது கேள்வி வந்து திராவிடம். 5வது வந்து மோடி பத்தி என்னது இல்ல. மோடி மோடி எதாவது மன்னிப்பு கேட்டார். சொல்லுவான், நீங்க பிசிக்கலி பிரசன்டா மென்டலி பிரசன்டா. பிசிக்கலி பிரசன்ட்னா ஆள் இங்க இருக்கேன்னு அர்த்தம். ஆள் மட்டும் இருக்க. பல நேரங்கள்ல வகுப்புலயே ஆள் மட்டும் தான் இருக்கும். ஒரு வாத்தியார் ரொம்ப நேரம் நடத்திட்டு நான் சொன்னதெல்லாம் முடிஞ்சுதாங்க. ஒரு பையன் வச்சு பால் மட்டும் பாக்கி இருக்கு. ஒரு புரியல, என்னடா பால் மட்டும் பாக்கி இருக்கு.
ஒரு எலி மேலே ஓடி இருக்கு, அதான் அதை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த எலி வெளியே போயிடுச்சு, அந்த வால் மட்டும் இன்னும் போகலை. போகுதா இல்லை பாக்கி எல்லாம் முடிஞ்சுதான் நான் கேட்டேன். இல்லை வால் பாக்கி இருக்குங்கிறாங்க. அவர் இது பிசிக்கலி பர்சன்ட். நாம் நீங்கள் இந்த வகுப்பெல்லாம் இல்லை, அவர் யூபிஎஸ்சி எழுதுறேங்கிறார். எந்த தேர்வு எழுதினாலும் நீங்கள் எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, படிக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்களாங்கிறது முக்கியம். உங்கள் கவனம் முழுமையாக ஒரு இடத்தில் இல்லை என்றால் நீங்கள் 1 மணி நேரம் படித்து பயனில்லை. இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் உண்டு. எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அதுவாக இருங்கள். ஒரு டென்னிஸ் விளையாடுறீங்க, விளையாடும் போது உங்கள் கவனம் மெகனகாட்டாமல் இருக்கக்கூடாது. இந்த பந்தை எப்படியாவது அந்த வலைக்கு அந்த பக்கம் அனுப்பிடணும். அது ஒண்ணுல மட்டுமே கவனம் இருக்கணும். சாப்பிடும்போது இது என்ன சாப்பாடு, அந்த டேஸ்ட் அதில் இருக்கும். பாட்டு கேட்டால் பாட்டில் இருக்கணும். இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் உண்டு, குறிச்சிங்க போய் பாருங்க, அசிமிலேஷன். அசிமிலேஷன் என்றால் ஒன்றாதல், அதோடு சேர்ப்பது. நீங்கள் எனக்கு நீங்கள் காலத்துக்கு எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் இங்கே இருக்கணும். இந்த 1.5 மணி நேரம் நாம் எல்லோரும் ஒரே சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான். இல்லையானா எங்களுக்கு 1.5 மணி நேரம் வேஸ்ட். நீங்கள் கவனிக்கல சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் கேள்வியை, இந்த 6 கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறது காரணம் அது முதல்ல பதிஞ்சிட்டாலே போகும். சார் இப்போ நான் சொல்லிடுறேன், பாபு சார் தெளிவாக சொன்னார். அது செயற்கை நுண்ணறிவு என்பது என்னன்னு நான் இப்போ கூட்டங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சொல்கிறேன். இதில் கையில் மொபைல் இல்லாத மொபைலே இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னவங்க யாராவது இருந்தால் கை உயர்த்துங்க. மொபைல் இல்லை, உனக்கு கொடுக்க மாட்டாங்க, எதாவது படிக்க. உங்கள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? மொபைல் இல்லை. மொபைல் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பும் வச்சுருப்பீங்க. வாட்ஸ்அப் ஆன் பண்ணுங்க, அதில் வலது பக்கம் ரவுண்டாக ப்ளூ கலரில் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது என்னது? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது அதுதான். நீங்கள் பரவாயில்ல, நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கருத்தை கேட்டேன், அது என்னமோ சுற்றுது, ரொம்ப நாளாக சுற்றுதுலாம். இதே பதில் சொல்லலாம். அது ஒன்று நீல வண்ணத்தில் ஒன்று சுற்றுதானா, அது ரொம்ப நாளாக சுற்றுது. அதை தொட்டு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். என்னத்துக்கு அது பாட்டுக்கு சுற்றுது, அதை தொட்டு ஏதாவது பிரச்சனை வந்தது. அதுதான் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை தொட்டுட்டு அது நான் வேணும்னே அதுக்கு தமிழில் ஒரு கேள்வி எழுதுனேன், அது ஒரு பதில் சொல்லிடுச்சு. ரொம்ப பொலைட்டாக அது சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆங்கிலத்தில் பதில் சொன்னிச்சு. எனக்கு பார்க்கல அது என்ன பதில் சொல்லி தெரியுங்களான்ட்டு தமிழில் கேள்வி கேட்டேன். எனக்கு தமிழ் தெரியாது, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு இன்னொரு ஆன்சரை ஃபீட் பண்ணியிருக்காங்க, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், விரைவில் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறேன்னு சொல்லிச்சு. தெரியாதுன்னு அது பாருங்க, எத்தனை ஒரு பொலைட்னஸ். அது எனக்கு தெரியாது, கற்றுக்க முயற்சி பண்ணுறேன், விரைவில் ஐ லேர்ன் இட், ஐ ட்ரை டு லேர்ன் இட் சூன் அப்படின்னு சொன்ன போது அது ஒரு பண்பு, அது ஒரு பண்பு, தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுது. எனவே நீங்கள் ஆங்கிலத்தில் கேள்வியை டைப் பண்ணால் அது பதில் சொல்லும். டைப் பண்ணணுங்கிறது கூட இல்லை, பேசினா கூட அது எழுத்தா வந்துடும், பேசினாலும் புரிஞ்சுக்கும். பயன்படுத்துங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் அது வெவ்வேறு விடை சொல்லும். நான் சொன்ன பாருங்க, மும்மூர்த்திகள் யாருன்னு கேட்டால் அது 3 பதில் சொல்லுது, 3 பேரை. அது இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன் நான் இல்லைன்னு சொல்கிறேன்னா நான் சான்றுகளோட சொல்கிறேன். அது சொல்லுகிற யாகைகள் முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் 1750க்கு பிறகு பிறந்தவர்கள் 3 பேரும். நீ எடுத்து பார்த்துங்க. 1767 தியாகிகள் 3 பேரும் 1750க்கு பின்னால் பிறந்தவர்கள். முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை 3 பேரும் 1750க்கு முன்னால் பிறந்தவர்கள். முத்து தாண்டவர் 1500, இவங்க 2 பேரும் 1700 முற்பகுதி. இப்போ நான் சொல்றதெல்லாம் இதை வேணா நீங்க குறிச்சிட்டு கூகுள்லையோ ஏஐலையோ பார்த்து நான் உண்மை பேசுறேனான்னு பார்க்கணும். எல்லாவற்றையும் சந்தேகி என்பதுதான் அறிவியல்.
எல்லாவற்றையும் சொல்லுவதை அப்படியே நம்பு என்பது மதம். யார் எதை சொன்னாலும் அது சரிதானா என்று சரிபார்த்துக் கொள் என்பது அறிவியல். அதனாலதான் சொல்றேன், நீங்க சரிபார்த்துக் கொள்ளுங்க. அது தப்பா சொல்லும். திராவிடம் என்னன்னு கேளுங்க, அது தெரிஞ்சதான் சொல்லும். ஆனால் இது என்னுடைய பதில். இது சரியாக இருக்கிறதாங்கிறது எப்படி சரிபார்க்கிறது? ஏஐல சரிபார்க்க முடியாது, கூகுள்ல சரிபார்க்க முடியாது. நீங்க வரலாற்றை படித்தால் சரிபார்க்க முடியும். எந்த காலத்துல கிருஷ்ணபிரியான்னு நினைக்கிறேன், நீதி கட்சியில் தான் முதலாக இடஒதுக்கீடு என்பது சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அது நிறைவேறுவதற்கு 8 வருஷம் ஆச்சு. ஆனால் கொண்டு வந்தது அவர்கள் தான். எல்லோருக்கும் கல்வி வேண்டும். இப்போ அதனுடைய விளைவு என்ன? தண்டகாரம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கிறது. எங்க இருக்கு, எந்த மாவட்டம்னு யாருக்காவது தெரியுமா? நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு செய்தித்தாளில் படித்தேன். தண்டகாரம்பட்டின்னு ஒரு ஊர், தருமபுரி மாவட்டம், ஒரு கிராமம். எதுக்காக அந்த பெயரை நான் சொல்றேன்? அந்த தண்டகாரம்பட்டியில் ஒரு பெற்றோருக்கு 3 பிள்ளைகள். இதை நீங்க கவனிக்கணும். அந்த பெற்றோர்ல ஒருவர் கட்டட வேலை, சித்தாள் வேலை செய்கிறவர். அந்த அம்மா பால் பாக்கெட்டு போடுற வீடுகளில் வேலை செய்கிற அம்மா. இவர்கள் 2 பேரும் தங்கள் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சணும்னு முடிவு பண்ணாங்க. கஷ்டப்பட்டாங்க, உழைச்சாங்க. அரசு பள்ளிகள்ல தான் படிச்சாங்க. 3 பேரும் தர்மபுரியில அரசு பள்ளியில தான் 3 பிள்ளைகளும் படித்தார்கள். அரசு பள்ளிகளில் படித்து மேலே வந்தவர்களுக்கு இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் நீட்டில் 2 தரம் தோற்று போய் மறுபடியும் எழுதி இன்றைக்கு 3 பிள்ளைகளும் மருத்துவக் கல்லூரியில் படித்து நேற்று வந்த செய்தித்தாள் படிங்க. தண்டகாரம்பட்டிங்கிற ஒரு ஊர், நன்றி உணர்ச்சி. மதுரையில் ஏழுமலை அரசு ஆண்கள் பள்ளின்னு ஒன்று இருக்கு. ஏழுமலை அரசு ஆண்கள் பள்ளி. அந்த பள்ளி கொஞ்சம் உடஞ்சு போச்சு. அதை பராமரிப்பு வேலைகள் நடந்தன. எல்லாரும் வேலை பார்த்தாங்க. ஒரு மனிதர் இரவும் பகலுமா வேலை பார்த்தார். வேலை முடிஞ்சு போச்சுன்னா கூட பரவாயில்லைங்க, இதை நான் முடிச்சுட்டு போறேன். 3 நாள் வேலை பார்த்தார். வேலை பார்த்து முடித்த பிறகு எல்லோருக்கும் அந்த கூலி பணம் கொடுத்தார்கள். அவர் வாங்க மாட்டேன்ட்டார். ஆனால் இப்போ போன வாரம் ஏழுமலை அரசு ஆண்கள் பள்ளி மதுரை ஏன் வேண்டாங்க ஏன்னு கேட்டாங்க. ஏன்னா 3 நாள் வேலை பார்த்தேன், எல்லாரும் என்னோட அதிக நேரம் வேலை பார்த்தேன். அந்த மனுஷன் சொன்னார், நான் ஏழப்பட்டவன், தாழ்த்தப்பட்ட ஜாதி, என் பிள்ளைய படிக்க வைக்க கூட இங்கே இடம் இல்லை. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் அவன் படித்தான். இன்னைக்கு அவன் பெரிய இன்ஜினியராக இருக்கான், எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான், எனக்கு இந்த பணம் கூட வேண்டாம். அவ்வளவு புள்ள படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பள்ளி தான் என்கிற நன்றி உணர்ச்சிக்காக நான் வேலை செஞ்சேன், கூலிக்காக. இப்போ நடந்தது போன வாரம். இதற்கெல்லாம் வித்திட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாது. இன்னைக்கு இது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு அரசு பள்ளியில் இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல. 100 வருஷத்துக்கு போக வேண்டாம், 60-70 வருடங்களுக்கு முன்னால் கூட அரசு பள்ளிகளில் எந்த இடத்திலையும் ஜாதிப்படி தான் இடம் இருந்தது. ஜாதி வாரியாகத்தான் பிள்ளைகள் படித்தார்கள். இன்னைக்கு ஏழப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் எல்லோரும் படிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இங்கே இருந்துதான், இங்கே தமிழ்நாட்டில் பெரியார், மராத்தியத்தில் அம்பேத்கர், இந்த 2 பேரும் பாடுபட்டு தான் இந்தியா முழுவதும் இந்த இடஒதுக்கீடு வந்தது. தமிழ்நாட்டில் அதை தொடக்கி வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். எங்களுக்கு கட்சி உண்டு, இயக்கம் உண்டு. நாங்கள் நடுநிலையான ஆட்கள்லாம் இல்லை. திராவிட இயக்கத்தை பரப்புவது தான் எங்கள் வேலை. அதை இளைஞர்கிட்ட கொண்டு போகணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். எதையும் போய் சொல்லி நாங்கள் பொதுவான ஆட்கள்லாம் கிடையாது. பொதுவான ஆள்னு உலகத்தில் எந்த பயிலும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சார்பு உண்டு. அதை சொல்றவன் இருப்பான், சொல்லாதவன் இருப்பான். நாங்கள் சொல்லுகிறவர்கள். எனவே இதையெல்லாம் சரிதானா என்று பாருங்கள். உங்களை பொதுவாக சமூக மனிதர்களாக மாற்றுவது எங்கள் நோக்கம். நம்ம குறிப்பாக சொல்றேன், ஒவ்வொருத்தரும் நம்ம தனி மனுஷன் நினைக்கிறீங்க இல்லையா? தனி மனுஷங்க தான். ஆனால் எந்த தனி மனுஷனாலும் தானாக மட்டும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் எனக்கு சொல்றாரு, டீ குடிச்சிட்டு எனக்கு எந்த தயவும் தேவையில்லைன்னாரு. நான் சிரிச்சேன். ஏன்னு கேட்டாரு, இப்போ நீங்கள் குடிக்கிறீங்கல்ல டீ,
எந்த தயவும் தனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. டீ குடிச்சிட்டே சொல்றாரு, அந்த டீ தூள் எங்கேருந்தோ வந்துச்சு, அதில் ஊற்றுன பால் எங்கேருந்தோ வந்துச்சு, தண்ணீர் கூட எங்கேருந்தோ வந்தது, கோப்பை எங்கேருந்தோ வந்துச்சு. இந்த டீயை ஒருத்தன் தயாரிச்சான். ஒரு டீ குடிக்கிறதுக்கு இத்தனை பேர் தயவும் உனக்கு தேவை இருக்கு. எவன் தயவும் தேவை இல்லைன்னா சொல்றான். எவன் தயவும் தேவையில்லாமல் யாரும் வாழ முடியாது, யாருமே வாழ முடியாது. நான் ஒரு தொலைக்காட்சியில சொன்ன ஒரு வரி திரும்ப திரும்ப பல இடங்கள்லையும் பரவிட்டு இருக்கு. நான் சொன்னேன், நான் எங்க ஜாதிக்கார பையன் தான் கல்யாணம் பண்ணுவேன்றான், எங்க ஜாதிக்காரனோட தான் பேசுவேன்றான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஓன் ஜாதிக்காரனே விதைச்சு பருத்திய, ஓன் ஜாதிக்காரனே அதை எடுத்து, ஓன் ஜாதிக்காரனே நூல் நெய்து, ஓன் ஜாதிக்காரனே தச்சு, ஓன் ஜாதிக்காரன் கடையில் இருக்கிற துணியை தான் நான் வாங்கி போடுவேன்னு எவனாலும் சொன்னா ஆயுள் பூரா அம்மனமாட்டாண்டா தெரியணும். நீ கேட்டேன், கடைசி வரைக்கும் உனக்கு ட்ரெஸ் கிடைக்குமாடா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ ஒரு குறிப்பிட்ட ஊர்க்காரனோ நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய முடியாது. உலகம் முழுவதும் வந்து நம்ம குடிக்கிற டீ ஊட்டி கொடைக்கானல் இல்லை, ஸ்ரீலங்காவிலேருந்து வருது, வெளிநாடுகளிலிருந்து வருது. எனவே இந்த உலகம் என்பது எல்லோரும் சேர்ந்தது, எல்லோராலும் ஆனது. எந்த மனிதனும் பிறப்பால் உயர்ந்தவனோ பிறப்பால் தாழ்ந்தவனோ இல்லை. எல்லா மனிதனும் அவனவனுடைய திறமையால் உயர்ந்து தாழ்வு வரும். நீங்க ஒரு 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 செய்திக்கு பதில் சொல்லும் போது ஒவ்வொருத்தையும் வித்தியாசம் இருக்குல்ல, வயசுல வித்தியாசம் இருக்கும், அறிவுல வித்தியாசம் இருக்கும். அதனால் ஒருத்தன் ஒரு கெட்டியாரனா இருப்பான். ஆனால் யார் ஒருவனும் பிறப்பினால் மட்டுமே உயர்ந்தவனாகவோ பிறப்பினால் மட்டுமே தாழ்ந்தவனாகவோ ஆகிவிட முடியாது என்பதுதான் அடிப்படையான செய்தி. இதை நீங்க உள்வாங்கிக்கணும். இதையும் முதலில் வள்ளுவன் தான் நமக்கு சொல்லி கொடுத்தான். திருக்குறள் அவங்களுக்கு பிடித்த குறள்னு கேட்டா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லாருக்கும் பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் சமமானவர்கள் தான். இவற்றையெல்லாம் சொல்லுவதற்காக உங்களை நாங்கள் உட்கார வைத்தோம். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னன்னா, நீங்க எவ்வளவு தூரம் உள்வாங்குனீங்க, எவ்வளவு தூரம் கேட்டீங்கலாம் தாண்டி 1.5 மணி நேரமா உட்கார்ந்துருக்கீங்க. சொல்றதை விரும்பியோ விரும்பாமையோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் நன்றி. இப்போ மறுபடியும் இது உங்கள் நேரம். நீங்க அதை நாங்க கேட்கணும்னு சொன்னீங்களே, நீங்க கேட்கலாம். நீங்கள் எந்த கேள்வி கேட்கிறீர்களோ அதற்கு நான் எப்படி விடை சொல்லுவேன், உங்களை மாதிரியே தெரிந்தால் விடை சொல்லுவேன். ஏன்னா எல்லா கேள்விக்கும் அதுக்கு விடை தெரியுங்களா? அப்படிலாம் உலகத்துல எந்த பயனும் இது வரைக்கும் இல்லை. எல்லா கேள்விக்கும் விடை தெரிஞ்சவங்களாம். நீங்கள் கேளுங்கள். எதை பத்தி கேட்கணும்? இந்த வகுப்பு நோக்கம் என்ன, எதுக்காக கவனிச்சிங்க, ஏன் இப்படிலாம் கேட்டீங்க, நீங்க யாரு, எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். மணி 12:30, 12:45 1 மணிக்குள் இந்த கூட்டம் நிறைவடையும். 15 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்களுக்குள் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நன்றி. சேவை மற்றும் வைத்து நடக்கிற ஒரு விஷயமா இல்ல பணத்தை வைத்து நடக்கின்ற ஒரு விஷயமா? இது வந்து என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இருந்துச்சு. காலேஜ்ல ஆகட்டும், ஸ்கூல் முடிச்சு வந்து எங்களுக்குள்ள இந்த உரையாடல் எப்படி இருக்குன்னா, இல்ல அரசியல்லாம் இது தப்பு, அரசியல் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். ஆனா என் பார்வை எப்படின்னா, அரசியல் என்பது சேவை நோக்கத்தோடு இருக்கிற ஒரு இது அப்படின்னு இருக்கு. ஆனா அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். அரசியல் என்பது இளைஞர்களுக்கு பொறுத்த அளவுக்கு பணத்தை வைத்து நடக்கின்ற ஒரு விஷயமா இல்ல சேவையை வைத்து நடக்கின்ற ஒரு விஷயமாங்கிறது என்னோட கேள்வி. அரசியல் இந்த சேவைன்னு அவர் சொல்றது தொண்டு, மற்றவர்களுக்கு உதவுவது, சர்வீஸ். அரசியல் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தானான ஒரு சந்தேகம் ஒரு நாட்டில் வந்துருச்சுன்னா அதுவே பெரிய அவமானம் என்று நான் கருதுறேன். இங்க சரியா சொல்ல போனா இந்த இடத்த வந்து லீடர்ஸ் டெஸ்க்னு சொல்றாங்க. தலைவர்களை உருவாக்குவதற்காக அவங்க முயற்சி பண்றாங்க. என்ன பொறுத்தளவு தொண்டர்களை உருவாக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். தலைவர்கள் கூட எல்லாருக்கும் தலைவராக ஆசை இருக்கா இல்லையா? எல்லாரும் தலைவராயிடணும், எல்லாரும் முதலமைச்சராயிடணும். யார் தான் குடிமகனா இருக்குது? எத்தனை பேருக்கு நீங்க மற்றவனுக்கு உதவி செய்கிற தொண்டர்களாக நாம் வர வேண்டும்ங்கிற எண்ணம் எத்தனை பேருக்குள்ள வருது? ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இந்த அரசியல் என்பது நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு போக மாட்டேன், மற்றவர்களுக்காக என் நேரத்தை ஒதுக்குவேன், மற்றவர்களுக்காக என் உழைப்பை கொடுப்பேன் என்று சொல்லுவது மட்டும்தான் அரசியல். அதுல பணம் முடிவு செய்த எல்லாவற்றையும் அரசியல்ல மட்டும் இல்லை,
தொழிலில், வாழ்க்கையில், கல்வியில், எல்லாவற்றிலும் இந்த நாட்டில் எல்லாவற்றையும் பணம் தான் முடிவு செய்கிறது. நீங்க பிரிச்சு இனி எடுக்க முடியாது. தனித்தனி இந்த உலகத்திலே எந்த ஒன்றையும் துல்லியமா தனித்தனியா பிரிச்சிட முடியாது. எல்லாம் கலந்துதான் கிடக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மணல் என் சட்டையில பட்டுருச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? அழுக்குன்னு பேரு, தூசின்னு பேரு. அதே மணல் தரையில கிடக்கும்போது அதுக்கு என்ன பேரு? மணல்னு பேரு, மண்ணுன்னு பேரு. எந்த ஒன்றும் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அதன் பெயர் மாறும். இருக்க வேண்டிய இடத்தில் நீங்க தட்டில் வச்சு சோறு சாப்பிட்றோம், விரும்பி சாப்பிட்றோம். தவறி கீழே விழுந்ததற்கு பிறகு விரும்பி சாப்பிட மாட்டோம். அதே சொல்றாங்க, எந்த இடத்தில் இருக்கிறது. இதை திருக்குறள்ல வள்ளுவர் இன்னொரு செய்தியை சொல்லிட்டாரு. தலையில இருக்கிற முடி தலையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. எத்தனை விதமான எண்ணெய் பூசி நானே தலை சீவுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக அது முடி கீழே விழுந்ததற்கு பிறகு அந்த முடிக்கு தான் மரியாதை உண்டா என்ன? திருக்குறள் மயிரின் அதாவது தலையின் இழிந்த மயிரணையர் அந்த குரல். தலையிலிருந்து கீழே விழுந்து விட்ட முடி மாதிரின்னு சொல்றாரு. எனவே முடி தப்பானது அல்ல, இருக்கிற இடம் தப்பானது. கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு மரியாதை இல்லை. எனவே பணமே தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் பணம் அரசியலை தீர்மானிப்பது என்பது ஒரு பெரிய அவலம். நீங்க சொன்ன மாதிரி அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது அறிவு, அரசியல் என்பது அன்பு என்பது புரிந்தால்தான், அல்லது அது உண்மையாக இருந்தால்தான் ஒரு நாடு முன்னேறும். அப்படி இல்லை, உங்களை அதற்காகத்தான் அழைக்கிறோம், தொண்டு செய்ய வாருங்கள், தலைவராக வாருங்கள் என்று நாங்கள் கூப்பிடவே இல்லை. மற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவதுதான் பொது வாழ்க்கை. அது அந்த எண்ணத்துக்கு வாருங்கள். உங்க படிப்பு, எல்லாரும் படிக்கிறீங்கல்ல, எத்தனை பேருக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு? நான் படிச்சிருக்கேன், படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஒரு நூலகத்தில் உட்கார்ந்து படிக்கிறேன். அந்த நூலகம் எப்படி இருக்கு? குழு குழுன்னு இருக்கு. குளிர் ஊட்டப்பட்ட ஒரு ஏசியில் இருக்க ஒரு லைப்ரரி படிக்கிறேன். நான் இங்க உட்கார்ந்து படித்து கொண்டிருக்கிற போது யாரோ ஒருத்தன் தெருவை கூட்டுறான், யாரோ ஒரு தொழிலாளி சாக்கடையை சுத்தம் பண்றான். யாருக்கும் சேர்த்து அவன் தெருவை கூட்டுறான். இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறன எனக்கும் சேர்த்துத்தான் தெருவை அவன் சுத்தம் செய்கிறான் என்றால் அவனுக்கும் சேர்த்துத்தான் நான் படிக்க வேண்டும் என்கிற அறிவு எனக்கு வர. அதுதான் படிச்சவன் அறிவாக இல்லை, படிப்பை மக்களுக்கு பயன்படுத்துகிறவன் மட்டும்தான் அறிவாளி. அம்பேத்கர் அவ்வளவு படிச்சாருங்கிறதுனால அவரை நம்ம போற்றல, அந்த அறிவு முழுவதையும் இந்த சமூகத்துக்கு கொடுத்தார் என்பதால் போற்றுகிறோம். நீங்க படிக்கணும். எல்லாரும் என்ன சொல்றோம்னா நல்லா படிக்கணும், டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும்னு சொல்லுவானே தவிர நல்லா படிக்கணும், இந்த மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுப்பதுதான் உண்மையான அரசியல். அந்த உண்மையான அரசியலை பரப்ப வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நன்றி. நம்ம ஏன் நான் இந்த தொகுதிக்கு நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்றது எனக்கு கொஞ்சம், ஏன்னா 47 ஆகட்டும் 19 ஆகட்டும் இப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நல்லவங்களா அவங்கள பார்த்து ஓட்டு போட்டனால தான் இப்ப அம்பேத்கர் மாதிரியும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தலைவர்கள் ஒன்னா கூடி காங்கிரஸ்ல நம்ம இந்திய சட்ட அமைப்பை ஏற்றிருக்காங்க. அதை படிக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. அதான் அந்த மாதிரி ஏன் நம்ம ஓட்டு போடக்கூடாது, ஏன் கட்சி பார்த்து ஓட்டு போடணும் அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. வித்யாசங்கருக்கு நான் முதல்ல பேசும்போதே அப்புறம் பதில் சொல்றேன்னு சொல்லலை, மறந்துட்டேன். அந்த கேள்வி மிக முக்கியமானது. உங்க கேள்விக்கு விடை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அம்பேத்கருக்கெல்லாம் மக்கள் ஓட்டு பண்ணாங்க, அந்த மாதிரி நல்ல அம்பேத்கருக்கு போடலைங்க. அம்பேத்கர் எல்லா தேர்தலையும் தோற்று போயிட்டாரு. அம்பேத்கர் போட்டியிட்ட தேர்தல்களில் வெற்றி பெறல, நேரு அவரை அமைச்சராக ஆக்கினாரே தவிர மக்கள் ஓட்டு அவ்வளோ ஈஸியாக போட்ட மாட்டாங்க. நான் தேர்தல் என்னென்ன டெபாசிட் வாங்க முடியாது, அது வேற. அதனால
ஏன் கட்சி பார்த்து ஓட்டு போடக்கூடாது, நல்ல மனிதரான்னு பார்த்து ஓட்டு போடணும்னு அவர் கேட்டார். சொன்னார், நான் அது இல்லைன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால் 2 விஷயம் இருக்குங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்று இருக்கு. உங்கள் ஊருக்கு முனிசிபாலிட்டிக்கு, பேரூராட்சிக்கு ஓட்டு போடும்போது அவர் சொன்னது தான் சரி. நல்லவரான்னு பார்த்து போடணும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாரா, எங்கள் தெருவில் விளக்கறியில சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் செய்கிறது கவுன்சிலர்களின் வேலை. சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகிறவர்களுக்கு வேலை இந்த உங்க ஊர்ல எது நல்லா இருக்குன்னு பார்க்கறது அல்ல. நல்லவனா பார்க்கணுங்கிறது சரிதான். ஆனால் ஒரு தனி மனிதன் நல்லவனாக இருந்து சட்டமன்றத்தில் எந்த பயனும் இல்லை. ஏனென்று கேட்டால் சட்டமன்றத்திலும் தில்லியில் இருக்கிற நாடாளுமன்றத்திலும் எல்லாவற்றையும் கட்சி தான் முடிவு செய்யும். ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க, அதை இவரு நாங்கள் எல்லாருமே ஒரே கட்சின்னு வச்சுங்க, இவர் ஒன்று நான் ஒன்று ஓட்டு போட முடியாது. அங்க விப்புன்னு ஒருத்தர் இருப்பார், கொரடான். விப்புன்னா என்ன அர்த்தங்க தமிழ்ல? விப், WHIP, விப் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல கொரடா தமிழ் சொல் இல்லை, இன்னும் கொரடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. விப்புன்னா என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? அந்த ஆங்கில சொல் நான் கேட்கறது WHIP, விப் என்பதற்கு தமிழில் என்ன பொருள்? சவுக்கு, சாட்டை அல்லது சவுக்கு. அவர் சவுக்கு எப்படி சொடுக்கிறாரோ அதுக்கு பழகி தான் எல்லாரும் இருக்கணும். இந்த தீர்மானத்தை நம் கட்சி ஆதரிக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, இல்லைங்க நான் எதிர்க்கிறேன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்க பதவியே போயிடும். விப்பு சொன்னதை மீறி ஓட்டு போடுகிற உரிமை எந்த கட்சிக்காரருக்கும் கிடையாது. ஆகையினால இந்த கட்சி இப்படி முடிவு செய்து இந்த கட்சி வெளிநடப்பு செய்யலாங்கிறது அந்த கட்சி வாரியாகத்தான் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் முடிவெடுக்கப்படுமே தவிர உங்கள் கருத்தை நீங்கள் தரித்து சொல்ல சட்டத்தில் இடமில்லை. அப்படின்னா எது நல்ல கட்சின்னு பார்த்து ஓட்டு போடணுமே தவிர யார் நல்ல மனிதருக்கு ஓட்டு போடணும் யாரும் சும்மா தான் இருப்பாரு. நல்ல மனிதன் எல்லாரும் கை தூக்கணும்னா பெரும் தூக்குவாரு, வேண்டாம்னா கீழே போட்டுருவாரு. இதுக்கு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் கையில் தான் போட்டணும். நல்ல மனிதர் கெட்ட மனிதர் என்கிறவர்கள் தாங்களாக நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் எதையும் தீர்மானிக்க முடியாது. நான் கூப்பிட்டு கோகுல சொல்லுவேன், நீங்க ஆதரிச்சு பேசுங்கன்னு அவர் ஆதரிச்சு தான் பேசணும். எதிர்த்து பேசுங்கன்னா எதிர்த்து தான் பேசணும். கட்சி தான் தீர்மானிக்கும். உள்ளாட்சியில தனி மனிதர்கள் தீர்மானிக்கலாம். உள்ளாட்சி தேர்தல் வருகிற போது மனிதர்களை பாருங்கள். சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று வருகிற போது கட்சி நல்ல கட்சியா என்று பார்த்து வாக்களியுங்கள். அதுதான் அறிவியலுக்கு உகந்தது. இந்த கட்சியை விட்டு ஒரு வேலை தப்பா ஓட் பண்ணிட்டா தூக்குறத வந்து நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் MLA அண்ட் MP அப்படின்ற மாதிரி சொல்றோம். இப்போ தனி மனித கருத்து அப்படிங்கிறது அந்த ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வேலை இல்லை, இந்த மாதிரி வந்து தன் தொகுதியில வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாக்அப் பில் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வாக்அப் பில்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கரெக்ட். அப்போ வந்து இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு முஸ்லிம் மெஜாரிட்டி இருக்கிற ஒரு தொகுதியில இருந்து வந்த ஒரு MLAவோ MPயோ அந்த இடத்துல போய் தன்னோட குரலை உயர்த்த முடியாத அளவுக்கு தன்னோட தனி மனித குரல் ஒடுக்கப்படுதோ, அந்த 10th ஸ்கெட்யூல் கீழே இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணுனா ஒதுக்கப்படுதோ அப்படின்றதுதான் எனக்கு கொஞ்சம் தோணும். ஏன்னா வந்து இப்போ என் தொகுதிக்கு என்ன நல்லது அப்படின்றத நான் கொஞ்சம் முன்னறியாவது எடுத்து வைக்கலாம் இல்லைங்களா சார்? புரியுது. ஆனால் அது தனி மனித சுதந்திரம்னு பார்க்க முடியாது. அரசமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு கருத்து சொன்னால்தான் கட்சியை நடத்தவே முடியாது. கட்சி சரியாக நடத்த முடியாவிட்டால் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் நடத்த முடியாது. உங்க தனி மனித உரிமை, தனி மனித கருத்து சுதந்திரம் எங்க இருக்குன்னா, நீங்க உங்க கட்சியில போய் பேசி கட்சி கருத்தை மாற்றணும். நாடாளுமன்றத்தில் போய் மாற்றி சொல்ல முடியாது. அதற்கான உரிமையே கிடையாது. அது கட்சிகளுக்கான இடம்தான், தனி மனிதர்களுக்கான இடம் இல்லை. தனி மனிதர்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருந்தால் தங்கள் தலைவர்கிட்டையோ பொதுக்குழுவையோ சொல்லி கட்சியின் கருத்தை, இந்த தீர்மானத்தை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு கட்சியின் கருத்தை மாற்ற வேண்டுமே தவிர நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தனி மனித உரிமைக்கு இடமளிக்க முடியாது. அப்படி இடமளித்தால் நாடாளுமன்றத்தை நடத்தவே முடியாது. நன்றி. கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க யாராவது கேளுங்களேன். அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரு மெச்சூரான பிள்ளைங்களா கேட்குறாங்க. கேளுங்க. மகிழ்ச்சி. வணக்கம் சார். இன்றைய கால கல்வியில்
அரசியல், இலக்கியம், தத்துவம் ஏன் படுவதில்லை? ஏன் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லைன்னு கேட்குறியாமா? ஏன் முன்னிலைப்படுவதில்லை? இல்லைம்மா, முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இலக்கியம் இருக்கு, வகுப்புல திருக்குறள் இருக்கா இல்லையா? இருக்கு. அசோகர் ஆண்டாரு, பல்லவர் ஆண்டார்னு செய்தியெல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப இலக்கியம் இருக்கு, வரலாறு இருக்கு. அரசியல் என்பது நடப்பு அரசியல் இருக்காது. நீங்க இந்த மன்னர்கள் ஆண்டார்கள், இவர்கள் காலத்துல இந்த வரி விதிக்கப்பட்டது, அதெல்லாம் அரசியல் தான். வரலாற்றையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. வரலாற்றில் அரசியல் உண்டு, நடப்பு அரசியலும் உண்டு. நடப்பு அரசியலை பாடப்புத்தகத்தில் சொல்லுகிற போது சிக்கல் வரும், பல்வேறு கட்சி சார்ந்தவர்கள் இருப்பார்கள். எனவே நடப்பு அரசியல் குறைவாக தான் இருக்கும். பழைய வரலாறு, அந்த வரலாற்றின் அரசியல், இலக்கியம் எல்லாம் சொல்லப்படுது. நாமும் படிக்கணும், சொல்ல வேண்டியதையும் சொல்லணும். நன்றி. இன்னும் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் மட்டுமே தான் இந்த அரங்கம். அதுக்கப்புறம் கேள்வி வந்தாலும் முடிச்சிருவோம். கேட்ட ஒரு 4-5 பேரை தவிர மற்றவங்க பெரும் ஆள் அடையாளம் எங்க இருக்கு? சொல்லுமா, நீ முன்னாடி உட்காந்துட்டு ஆள் எந்திரிச்சாதான் எனக்கு உருவமே தெரியும். கேளு, என்ன கேட்கணும்? விஜய் கட்சிக்கு வந்தனால நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னு கேட்டா, நான் முதல்ல என்ன சொன்னேன், முதல்ல நான் உங்களை கேள்வி கேட்பேன், அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு கேள்வி மிச்சம் இருக்கா? இல்ல இல்ல, ஏன்னா ஒரு கேள்வியே பயங்கரமா இருக்கு. உட்காந்து. இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்க நடிகரா இருக்கலாமா? இருக்கலாம். வியாபாரியா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம், ரொம்ப படிச்சவனா இருக்கலாம், ஒன்றும் படிக்காதவனா இருக்கலாம். யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது நாம் எதை வைத்து அதை ஆதரிப்பது அல்லது எதிர்ப்பது? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். எதற்காக நாங்கள் கட்சி தொடங்குகிறோம்னு அவங்க சொல்லணும். அவர்கள் சொல்லுவதை அவர்கள் நிறைவேற்றுவார்களாங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். ஒருத்தர் சொல்லணும். இரண்டாவது, எந்த துறையிலிருந்து வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனா அரசியலுக்கு கொஞ்ச நாளாவது, அங்க நம்ம சொன்ன பாருங்க, அரசியல் என்பது தலைவர்களை உருவாக்குகிற இடம் அல்ல, தொண்டர்களை சமூகத்துக்கு தருகிற இடம். என்னென்ன வேலை, அவர் எத்தனை காலம் இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்ய, 2 விஷயத்தை பார்க்கணும். அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. விஜய் அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் சொல்லல. எங்க சொன்னாரா எதுக்கு அரசியலுக்கு வரேன்னு? சும்மா சொன்னார், பிறப்புக்கும் எல்லாமே இருக்கும், நம்ம பேசுனதெல்லாம் சொன்னார். ஒரு கொள்கை அறிக்கையை வெளியிடணும். அவங்க எங்க கட்சிக்கு இது நோக்கம் அப்படி அவர் சொல்லல. சரத்குமார் கட்சி எப்படி கலைச்சாரு? ஒரு நாள் ஒரு தூக்கம் கலைஞ்சது, கட்சி கலைச்சாரு. ரொம்ப நல்ல மனுஷன். தூக்கம் கலைஞ்சது உடனே என் மனைவி எழுப்பி கட்சி கலைச்சிருவானா, அந்த மாதிரி கலைச்சிருங்க, கட்சி கலைச்சிடும், அவ்வளவுதான். அவ்வளவு நல்ல மனுஷனே நான் பார்க்கிறேன். எல்லோரும் ஒரே ஒருத்தர் கொஞ்சம் வெற்றி பெற்று வந்தார். அவருக்கு 10% வாக்குகள் வாங்கினாரு, அவரும் காணாம போயிட்டாங்க. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். 2 செய்தி. ஒன்று, எதற்காக என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, கொஞ்ச காலமாவது அவர்கள் வேலை செய்ய. எடுத்த உடனே முதலமைச்சர் என்று சொல்லுவதும், கொள்கையை சொல்லாமலே முதலமைச்சர் வருவதே கொள்கையாக இருப்பதும் சரியில்லை. எனவே விஜய் கட்சியை நான் ஆதரிக்கவில்லை. சரிதானா? வணக்கம். எதிரில் இருப்பவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என மாடசாமி குறிப்பிடுவார். தனக்கு எதிரில் அமர்ந்திருப்பதற்கு வாய்ப்பளிக்கலாம். நம்ம பேசுவதை விட எதிராளிக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பின்பற்றி இருக்கீங்க. எனது வாழ்த்துக்கள் அதற்கு. இந்தியாவில் என்னுடைய மாணவி கேட்ட கேள்வியை மீண்டும் நான் திருத்தம் செய்து கேட்கிறேன். இந்தியாவில் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதில் அரசியல், இலக்கியம், தத்துவம் முதன்மைப்படுத்துவதில்லை.
அரசியல், இலக்கியம், தத்துவம் இதை எடுத்து படிக்க அப்படிங்கிறதுல உயர்நிலையில யாருக்கும் இங்க முன்மொழிவதில்லை. ஆனா நீங்க இந்தியாவில் இருக்குது, இலக்கியம் இருக்குது, அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. சமீபத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மாநில தலைவர் அரசியல் பயில வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து செல்ல நேர்ந்துள்ளது. அப்ப இந்தியாவில் அரசியல் பயில்வதற்குண்டான களம் இல்லையா? இது முதல் கேள்வி. இரண்டாவது, இன்றைய அரசியல்ல இந்தியா என்பது ஒரு சமய சார்பின்மை மிக்க நாடு. அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் காந்தியினுடைய படம் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது. காந்தியினுடைய படம் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது. சரஸ்வதியினுடைய படம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது. இதை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்த சிற்பி அண்ணல் டாக்டர் அம்பேத்கருடைய படத்தை வைப்பதில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. இரண்டாவது, அந்த படத்தை மாற்றுவதற்கு கூட அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகி அல்லது பெருந்துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லையே. இது சார்ந்து உங்களுடைய கருத்தை வேண்டுகிறேன். நன்றி. முதல்ல ஒரு கேள்வி, நீங்க ஆசிரியரா? என் மாணவின்னு சொன்னீங்க, நீங்க ஆசிரியரா? மாணவர்களை தானே கேள்வி சொன்னேன். ஆசிரியர் வந்து யாருக்கு உங்களுக்குள்ள இருந்த சில கேள்வி கேட்டீங்க. இங்க படிப்பதற்கு அரசியல் இல்லையா? ஒருத்தர் லண்டனுக்கு போகணும் கேட்டார். அப்படிலாம் இல்லை. ஒரு படிப்பை படிப்பதற்கு இங்க மருத்துவர்கள் அமெரிக்கா போகலையா? யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் போய் படிக்கலாம். போய் படித்தான் சரி. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதில் அங்கே போகக்கூடாதுலாம் நான் சொல்ல முடியாது. இரண்டாவதாக நீங்க கேட்டது இந்த அரசியல், தத்துவம், இலக்கியம் வைக்கிறதுதான். நாம் என்ன சொல்றோம்னா, பாடப்புத்தகங்களில் இருக்கிறது சரியான போதுமான அளவில் இருக்கிறதாங்கிற விவாதம் இருக்கு. அது ஒரு நீண்ட கல்வி குழு பற்றிய விவாதம். அதை முக்கால் வைத்துக் கொண்டு மாணவர்களோடு முழுமையாக நாம் விவாதிக்க முடியாது. அதற்கான இடங்கள் வேற இருக்கு. நீங்க சொல்லி இருக்கிற செய்திகள் சிலவும் பேசப்பட வேண்டியவைதான் என்பதை இலவசம் என்ற சொல்லே முதலில் தவறாக. ஏன்னா யாருடைய பணம் அது? மக்கள். அரசாங்கம் இப்படி கொடுப்பதன் மூலமாக என்ன லாபம் வரும் அரசுக்கு அப்படின்னு கேட்டா, அரசாங்கம் வட்டி கிடையாது. உமனுக்கு என்ன லாபமும் பார்க்க முடியாது. அரசாங்கம் எதை கவனிக்க வேண்டும் என்றால், எது மக்களுக்கு யாருக்கு எந்த அளவில் தேவை, கீழே கிடக்கிறவர்களை மேலே உயர்த்துவதற்குத்தான் அரசாங்கம். அதுதான் மக்கள் நலம். மக்கள் நலம் என்பது யார் துன்பப்படுகிறானோ அவனுக்கு உதவுவது. யார்கிட்ட பணம் நிறைய இருக்கோ அவன்கிட்ட வாங்கி இருக்கிற இடத்திலிருந்து வாங்கி இல்லாத இடத்திற்கு கொடுப்பதற்கு தான் அரசு. அதற்கு இலவசம் என்று பெயர் இல்லை, மக்கள் நலத்திட்டம் என்று பெயர். மக்கள் நலத்திட்டங்களை செய்வதற்கு தான் அரசு. அதுக்காக தான் தேர்ந்தெடுக்கணும். எல்லாத்தையும் அவன்கிட்ட வாங்கி அவன்கிட்டயே திருப்பி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தேவை அல்ல. இது இலவசமும் இல்லை. எப்போ வந்ததுன்னா 1956 காமராஜர் மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அது ஏன் வந்துச்சு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பாலக்காடு தெரியுங்களா? ஒரு கோயம்புத்தூர் பக்கம் தானே பாலக்காடு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்போ பாலக்காட்டுக்கு நேத்து சுந்தரவடிவேலு ஒரு கல்வித்துறை அதிகாரி, அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தார். அவர் அப்போ கல்வி அதிகாரியாக இருந்தார். அவர் பேசிட்டு போதே மத்தியானம் ஒரு 3 காலை வகுப்புல எல்லா பையனும் நல்லா தான் இருந்தான். ஒரு 3 மணி 4 மணிக்கு ஒரு பையன் சட்டுன்னு அப்படி மயக்கம் போட்டுருந்தான். மயக்கம் விழுந்துட்டான உடனே இது உண்மையாக நடந்தது. அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு பையன் வந்துருந்தான். இதே அது மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு கேட்டபோது அந்த ஆசிரியர்கள் சொன்னாங்க, இல்லை இது வழக்கமானதான், ஏழை பிள்ளைங்க, சாப்பாட்டுக்கு இல்லாத பிள்ளைங்க, மத்தியானம் உணவு கிடையாது, எனவே பசியில் மயக்கம் போட்டு விழுந்துடுவான்னு சொன்னாங்க. இவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்களே. அதை ஆங்கில இந்து பத்திரிகையில் அன்றைக்கு நேற்று சுந்தரவடிவேலு ஒரு கட்டுரை எழுதினார். இது மாதிரி பசியின் காரணமாக பிள்ளைகள் மயங்கி விடுவதை பார்த்தபோது எனக்கு மனம் சகிக்கவில்லைன்னு எழுதினார். அவர் எழுதின நெஞ்சின் அலைகள்ங்கிற புத்தகத்தில் இந்த செய்தி இருக்கு. இதை அடுத்த நாள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் இந்து பத்திரிகையில தான் படித்தார்.
படிச்சு சுந்தரக்குடியில் அடைச்சி இது என்ன ஆமா பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு இல்லாம ஏழை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே பெருசு, சாப்பாடு இல்லை என்று சொன்ன உடனே காமராஜர் சொன்னார், நீதி கட்சி ஆட்சியிலேயே சென்னை வரைக்கும் தொடங்கினார். காமராஜர் தமிழ்நாடு முழுவதற்கும் விரிவு செய்து எல்லா பிள்ளைகளுக்கும் மதிய உணவு ஒரு வேளை இலவசமா கொடுப்போமே. எப்படி கொடுப்போம்? இலவசமாக கொடுப்போம்னு சொன்ன போது அதிகாரிகள் அதை மறுத்தார்கள். இது அரசுக்கு எந்த பயனும் தராது. அதை அவங்க சொன்னது என்ன வார்த்தைன்னா டெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்க. பணம் கொடுத்தா வரணும், என்ன வட்டிகளை பத்திரம்னு கேட்டாங்க. காமராஜர் இல்லை, இதை செய்ய முடியாது, இது இலவசமாக கொடுத்தால் அது அவனா சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க. காமராஜர் கேட்கல. என்ன செய்தாருனாலும் இதெல்லாம் வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் முதலமைச்சராக கேட்கிறேன், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, அரசாங்கத்தை கேட்டால் பணம் இல்லைங்கிறாங்க. நீங்க அறுவடை செய்த உடனே முதல் படி அரிசியை யாருக்கு இழப்பாங்க? அறுவடை ஆச்சு, அரிசி நெல் அறுவடை செஞ்ச உடனே முதல் படியை சாமிக்கு இழப்பாங்க. காமராஜர் சொன்னார், இரண்டாவது படியை ஏழை பிள்ளைகளுக்காக. ஏழை பிள்ளைகளுக்காக இரண்டாவது ஒரு படி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு படி கொடுத்தாங்க. அந்த அரிசியில் தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதிகாரிகளை பார்த்தா மக்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு, நம்ம பேருக்கு இருக்கணும், அரசாங்கத்தை கொடுத்துடலான்ட்டான். 57க்கு பிறகு அரசின் செலவில் வந்தது. அது இலவசம் இல்லை பிள்ளைகளே, அது மக்கள் நல்வாழ்வு திட்டம். அதுதான் பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தது. அதை எம்ஜிஆர் விரிவுபடுத்தினார், கலைஞர் விரிவுபடுத்தினார், ஜெயலலிதா விரிவுபடுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இப்போது இருக்கிற முதலமைச்சர் இன்னும் கூடுதலாக விரிவுபடுத்தி இருக்கிறார். இவையெல்லாம் இலவசங்கள் இல்லை. நம் பிள்ளைகளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடும்போது ஏதாவது காசு வாங்கி கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு சாப்பாடு இல்லை இல்லை, அது இலவசமா. பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்றால் தங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பசியில்லாமல் இருக்க உணவு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அது இலவசம் அல்ல, அது மக்கள் அதற்கு. நன்றி. நாகராஜன் கேள்வியோடு இந்த அரங்கத்தை நாம் நிறைவு செய்கிறோம். யார் நன்றி உரை சொல்றீங்களோ சொல்லுங்க. முதல்ல உங்கள் எல்லோருக்கும் உண்மையாக நன்றி. நம்ம மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்குங்களா தெரியல. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி அதுதான், வெறும் பாட புத்தகங்களோடு நூல்களாக படியுங்கள். முதல்ல செய்தித்தாள் படிக்கிற பழக்கத்தை நாளை காலையிலிருந்து தொடங்குங்கள். பொதுவான புத்தகங்களை படியுங்கள். நான் சொன்னதெல்லாம் சரிதானா என்று எண்ணிப்பார்கள்.